Welcome to our Chinmaya IAS Academy. 25/5/2025 கண்டக்ட் பண்ண யூபிஎஸ்சி சிசெட் கொஸ்டின் தான் நம்மளுடைய அகாடமியில் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனுடைய ஆன்சருக்கு as well as அதனோட எக்ஸ்பிளனேஷனை ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் வாங்க. Look at the first aptitude question. Consider the first 100 natural number. How many of them are not divisible by any one of the number 2, 3, 5, 7 and என்னதுங்க 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2, 3, 5 அண்ட் என்னதுங்க 7 அண்ட் 9 என்ன ஆகுது வந்து டிவிசிபிள் ஆகாம இருக்கக்கூடிய நம்பர்ஸஸ் நம்ம வந்துட்டு பார்க்கணும் செய்யலாம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம எழுதிட்டு வந்துட்டு ஃப்ரம் 1 to என்ன 100 நேச்சுரல் நம்பரையும் எழுதிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஷார்ட்டா வந்துட்டு சரிங்களா எல்லா ஆல்டர்னேட் ஈவன் நம்பர்ஸும் கண்டிப்பா எதாவது டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆப்வியஸா எதாவது டிவிசிபிள் ஆகும் வந்துட்டுங்க ஈவன் நம்பரால டிவிசிபிள் ஆகும். இப்போ 3யோட மல்டிபிள்ஸ், 5யோட மல்டிபிள்ஸ், 7ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா வந்துட்டு பிரைம் நம்பருடைய சீக்வன்சஸ் இருக்கு இல்லைங்களா, லெஸ் தென் 100க்குள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸுடைய சீக்வன்சஸ் மட்டும் நம்ம முதல்ல பார்த்தா போதும் வந்துட்டு. ஓகேங்களா வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு லெஸ் தென் 100க்குள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பரோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, and 83, 89, and 97 அப்படின்ட்டு வந்து இப்போ இதுல இருக்கக்கூடிய 25 பிரைம் நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த 25 பிரைம் நம்பர்ஸ்ல எந்த பிரைம் நம்பர்ஸ்லாம் வந்துட்டு 2, 3, 5, 7 அண்ட் என்னது வந்துட்டுங்க 9ஆல டிவிசிபிள் ஆகாம இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி அப்புறம் வந்துட்டு இப்போ கண்டிப்பா அந்த 2, 3, 5, 7 அப்படியே விட்டுடலாம் வந்துட்டு. ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் நம்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா ஏதாவது டிவிசிபிள் ஆகாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2ஆலையோ 3ஆலையோ 5ஆலையோ அல்லது 7 and 9ஆல டிவிசிபிள் ஆகாது. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100 இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் ஏதாவது டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று 2ஆலையோ அல்லது 3ஆலையோ அல்லது 5ஆலையோ அல்லது என்னதுங்க 7ஆலையோ அல்லது என்னது 9ஆலையோ கண்டிப்பா என்ன ஆகும் டிவிசிபிள் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர்ஸ் என்ன வந்துட்டு டோட்டலா வந்துட்டு எவ்வளவு பிரைம் நம்பர்ஸ் இருக்குங்க 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. அந்த 25 பிரைம் நம்பர்ஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூட் திஸ் என்னங்க 4 பிரைம் நம்பர். அப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 21. அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 21. ஓகே. Now look at the question number 6. 4x less than, அதாவது the range of x என்னன்னு சொல்றாங்களா less than or is equal to என்னது 4 to என்னது 8ன்றாங்க. y ஓட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 to என்னதுன்றாங்க 7ன்றாங்க. What is the ratio of maximum value of என்னது x plus y to என்னது minimum value of என்னது x minus y ன்னு கேக்குறாங்க. அப்ப maximum value of x plus y ன்னும் போது so we have to consider the maximum value of என்னது வந்துட்டு x as well as the maximum value of என்னதுங்க y. அப்ப x plus y என்னும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8 plus என்னதுங்க 7 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது மினிமம் வேல்யூ ஆஃப் என்னது வந்துட்டு x plus minus y, x minus என்னதுங்க yன்றாங்க. அப்போ மினிமம் வேல்யூன்னும் போது நீங்க வந்துட்டு 8 கன்சிடர் பண்றீங்க. 8 minus 2 தான் 6ன்னு போயிட்டு வந்துட்டு அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் x minus y என்னும் போது இங்க x ஓட லீஸ்ட் வேல்யூ y ஓட லார்ஜஸ்ட் வேல்யூ கன்சிடர் பண்றோம். அப்போ x ஓட லீஸ்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 4, y ஓட லார்ஜஸ்ட் வேல்யூ என்னதுங்க 7. இப்போ 4 minus 7 அப்படின்றோம். அப்போ 8 plus 7 என்னதுங்க 15. 15 டிவைட் பை என்னதுங்க -3. 15 by -3 ஆப்ஷன்ஸ் இருக்கானா இல்ல. சோ ஆன்சர் என்னதுங்க என்னன்னா போ. ஓகே. 6th क्वेश्चन என்ன ஆன்சர். The 7th question பார்க்கறோம். Let both p and k be prime number such that p square plus என்னது k is also a prime number less than என்னன்றாங்க 100 அப்படின்றாங்க. What is the number of possibility of k அப்படின்றாங்க. number of possibility of என்னதுங்க k. சோ இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு p and k இது ரெண்டுமே prime numbers அப்படின்னு சொல்லிருக்காங்க. p square plus k is also a prime number அப்படிட்டாங்க. also prime number less than 30 அப்படின்றாங்க. அப்ப p ஓட லீஸ்ட் வேல்யூ எல்லாம் என்னென்ன, what are the possibility of p அப்படின்றத பாக்குறோம். what are the possibility of p smallest prime number என்னது 2. அப்ப 2 ன்னு போடுவீங்க. 3 என்னது 5. 7 ஸ்கொயர் போட முடியுமா? ஏன்னா 7 ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு என்ன 49. அப்ப மோர் தென் என்ன இருந்து 30 ஆயிடுது. லெஸ் தென் 30ன்றா. அப்ப p ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 2 ஸ்கொயர் இல்ல என்னது 3 ஸ்கொயர் இல்ல 5 ஸ்கொயர். சோ 2 ஸ்கொயர் போது உங்களுக்கு என்னது 4, 3 ஸ்கொயர் போது என்னது 9, 5 ஸ்கொயர் போது என்னதுங்க 25 அப்படின்றோம். 5 ஸ்கொயர் போது என்னதுங்க 25. அதே மாதிரி இப்ப k என்னதுன்றாங்க பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு அது ரெண்டுத்தையும் நீங்க சம் பண்ணும்போது ரெண்டுத்தையும் என்னதுங்க சம் பண்ணும்போது அதாவது p ஸ்கொயர் பிளஸ் k பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு என்னட்டாங்க பிரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அதனுடைய சம் என்னன்னு சொல்லிட்டாங்க, லெஸ் தென் என்னன்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு 30 சொல்லிட்டானா, லெஸ் தென் 30. அப்போ 4 இருக்கு வந்துட்டு. சரிங்களா? இப்ப கேவோட வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்கலாம், 3 இருக்கலாமா? 4 plus 3 7ன்றது பிரைம் நம்பரா, பிரைம் நம்பர். அப்போ ஒரு சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்துட்டு பாருங்க 5, 4 plus 5 என்னது 5, 4 plus 5 9, 9 வந்து பிரைம் நம்பரா, கிடையாது. அடுத்து 4 plus என்னது 7, 7 போது 11, 11 பிரைம் நம்பரா, பிரைம் நம்பர். 11 என்னதுங்க, பிரைம் நம்பர் அப்படின்ற வந்துட்டு. அடுத்து 4 plus என்னது வந்துட்டுங்க 13, 4 plus 13 என்னது 17, 4 plus வந்துட்டுங்க 13. இப்போ நீங்க 4 plus 11 போட்டீங்கன்னா 4 plus 11 15, 15 is not a prime number. அப்போ 4 plus வந்து என்ன பண்றீங்க 13 போடுறீங்க. அப்போ 13 போட்டீங்கன்னா 17, 17 is a prime number. 4 plus 17 அப்படின்ற 4 plus 17 என்னது 21, 21 is not a prime number. And 4 plus என்னதுங்க 19, 19ன்றது என்னது 23, 23 is a prime number. 23 is என்னதுங்க prime number. அடுத்து 4 plus என்னதுங்க 20, 3 க்கு அடுத்து இருக்கக்கூடிய prime number இது 29 தான். 4 plus 29 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து more than 30 போயிடும். அப்போ மோர் தென் உங்களுக்கு 30 போயிடும். அப்போ இது வரைக்கும் தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் 2 p யோட வேல்யூ வந்துட்டு 2 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு பாருங்க, 4,3. அடுத்து என்னது வந்துட்டு 4,5 வருமா, வராது. 4,7 and 4, என்னது 13, 4, 23. அப்ப இங்க எத்தனை பேர் இருக்கு, 4 பேர் இருக்கு. எத்தனை பேர் இருக்கு, 4 சான்சஸ் இருக்கு. The same manner we have to consider வந்துட்டு என்னது p யோட வேல்யூ வந்துட்டு 3 ஆச்சுன்னா அப்ப p ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கும் 9. அப்போ p ஸ்கொயர் பிளஸ் 9 போது இங்க பாக்கணும் நீங்க வந்துட்டு. அப்ப 2 போடுறீங்க. அப்ப 9 plus 2 ஒரு சான்சஸ் இருக்குங்களா, ஏன்னா k வோட பிரைம் நம்பர் இல்லையா. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு k வோட வேல்யூ வந்துட்டு 2 போடலாமா. 3 plus 2, 3 ஸ்கொயர் என்னது 9, 9 plus 2 என்னது 11, 11 is a prime number. அடுத்து வந்துட்டு பாக்குறீங்க வந்துட்டு அப்ப அடுத்து prime number என்னது 5, 9 plus 5 போட்டா உங்களுக்கு என்ன ஆகும் வந்துட்டு 14. இப்போ இது வந்துட்டு 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 9, மீதி ரிமைன் இருக்கக்கூடியது எக்ஸப்ட் 213 இது எல்லாமே என்னது வந்துட்டு பிரைம் ஹார்ட் பிரைம் நம்பர் தான். அப்போ ஒரு ஹார்ட் நம்பரோட இன்னொரு ஹார்ட் நம்பர் போனா ஆப்வியஸா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் வந்துட்டு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அப்ப 3 ஸ்கொயர் is equal to 3 ஸ்கொயர். the value of p வந்துட்டு 3 ஸ்கொயரா இருந்ததுன்னா 9 3 ஸ்கொயரோட என்னது 9 இருக்கும்போது k வோட வேல்யூ என்ன மட்டும் தான் சான்சஸ் இருக்கு 2, 9 ஓட 2 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னது பிரைம் நம்பரா கிடைக்குது அந்த ரிசல்ட். அப்ப இங்க ஒரே ஒரு சான்சஸ் மட்டும் தான் இருக்கு. என்ன இருக்கு, ஒரே சான்சஸ் மட்டும் தான் இருக்கு. சோ இந்த சேம் ஐடென்டிட்டி we have to apply for the 5 square also. இப்போ 5 square is equal 5 square. p ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு 5 ஸ்கொயர் ஆனது வந்து 25 ஆயிருச்சுன்னா அப்ப k வோட வேல்யூ 2 போடுறீங்க. 25 plus 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் வந்துட்டு 27. 27ன்றது பிரைம் நம்பர் கிடையாது, லெஸ் தென் 30 தான் இருக்கு, ஆனா பிரைம் நம்பர் ஆனா கிடையாது. சப்போஸ் 3 போடுறீங்க, 25 plus 3 போட்டா 28. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் நம்பர் இன்னொரு ஹார்ட் நம்பரையும் போட்டீங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் கண்டிப்பா என்ன இருக்காது பிரைம் நம்பரா இருக்காது எக்ஸப்ட் 2 தவிர. அப்ப எத்தனை பேர் தான் சான்சஸ் இருக்கு, இங்க ஒரு 4 பேர், இங்க என்னது வந்து ஒரு பேர். அப்போ வந்துட்டு வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் k னா k வோட வேல்யூஸ் இங்க என்ன இருக்கு 3 இருக்கலாம், 7 இருக்கலாம், 13 இருக்கலாம், 23 இருக்கலாம், இங்க என்ன இருக்கலாம் 2 இந்த கேसेस நம்ம. அப்ப டோட்டலா எத்தனை சான்சஸ் இருக்கு வந்துட்டு k க்கு வந்துட்டு 5 சான்சஸ் இருக்கு. சோ ஆன்சர் என்னது வந்துட்டு b. ஆன்சர் வந்து என்னதுங்க b அப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இஸ் இட் கிளியர்? There are n set of natural number each having only 3 positive integer with LCM equal to another 1001 and HF equal to another 1. What is the value of n அப்படின்றாங்க. What is the value of another n அப்படின்றாங்க வந்துட்டு. There are n set அப்படின்றாங்க. அதாவது என்னது n set of numbers each having only 3 positive integer. ஒவ்வொரு செட்ல எத்தனை பாசிட்டிவ் இன்டிஜர் தான் இருக்கும், 3 பாசிட்டிவ் இன்டிஜர் தான் இருக்கு. with LCM equal to another 1001 and HF என்னட்டாங்க வந்துட்டுங்க 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. HF என்னதுங்க 1 அப்படின்ட்டாங்க. அப்ப 1001 நீங்க பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன சான்சஸ் தான் இருக்கு 7, 11, 13ங்களா 7, 11 என்னதுங்க 13 பிரைம் ஃபேக்டரைஸ் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்ப 1001க்கு ஃபேக்டர் என்னெல்லாம் இருக்குன்றத பாக்குறீங்க. இப்போ பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 7 into 11 தெரியும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1 கமா என்னதுங்க 7, அடுத்து என்னதுங்க 11, அடுத்தது 13, அடுத்தது 7 into 11 என்னதுங்க 77, 7 into 13 என்னதுங்க 91. சரிங்களா? இது 1091 டிஜிட் பண்ணா ஆகும். அதே மாதிரி 7 into 13 போட்டாச்சு. அடுத்தது என்னதுங்க 11 into என்னது 13, 11 13 என்னதுங்க 100 என்னதுங்க 43, 100 என்னது வந்துட்டுங்க 43. 1 2 3 4 5 6 7 அடுத்து என்னதுங்க 1000 என்னதுங்க 1. ஸோ டோட்டலா எத்தனை ஃபேக்டர் இருக்கு 1001க்கு பாத்தீங்கன்னா 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த 8 ஃபேக்டர் நான் என்ன பண்ணிருக்கேன் மென்ஷன் பண்ணிருக்கேன், செஞ்சிருக்கேன். இப்போ என்ன கேட்கான், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் என்னன்றா. என்னன்றது என்ன வந்துட்டு செட் ஆஃப் என்ன வந்துட்டுங்க நம்பர்ஸ் ஈச் ஹேவிங் என்னது only 3 பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்றானா. என்னதுங்க 3 என்னதுங்க பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு. அப்ப இதுல மூணு நம்பரா நம்ம பிரிக்கலாம் வந்துட்டு. சரிங்களா? அப்ப எந்தெந்த 3 நம்பர்லாம் எழுத முடியும்னு பாருங்க. 1001 எப்படிலாம் எழுதலாம்னு பாருங்க வந்துட்டு. எக்ஸாம்பிளா இப்போ 1 கமா என்னது 7 கமா 1001 எழுதலாமா அந்த 3 நம்பருமே. அது என்னது 1 கமா என்னது வந்துட்டுங்க 11 கமா என்னது வந்துட்டு 1001 இந்த மாதிரி எழுதலாமா. ஏன்னா இதோட ஹையஸ்ட் கம் இப்போ ஒன்னு கம்பல்சரியா சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ 1 கமா 7 கமா 1000 எல்சிஎம் என்ன 1001, HF என்னது 1, 1 கமா
11,1001, 1,13,1001, 1,77,1001, 1,91,1001, 1,143 1001. ஸோ இப்போ இந்த பேரை நீ சூஸ் பண்ணுவே 1,001 போது பேலன்ஸ் என்னது 6 சான்சஸ் இருக்கு வந்துட்டு அந்த எண்ணுக்கு வந்துட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 7, 11, 13 அது ஒரு பேர் சான்சஸ் இருக்கு, அது ஒரு பேர். இன்னொரு பேரை நீங்க பாத்தீங்கன்னா 1, 143. இப்போ 1, 77, 143 போடலாம். ஸோ 6, 7, 8. அடுத்தது பாத்தீங்கன்னா என்னது 1, 91, 143 போடலாம், 143 போடலாம். புரியுதுங்களா? இப்போ அதனுடைய வந்துட்டு எல்சிஎம் உங்களுக்கு என்ன இருக்க போது வந்துட்டு 1001 தான் இருக்க போகுது. விச் மீன்ஸ் என்னது வந்துட்டு இப்போ நமக்கு மோர் தென் 8 என்னது இந்த ட்ரிப்ளெட் வந்துச்சு வந்துட்டு. ஸோ இப்போ ஆன்சர்ஸ் என்னது வந்துட்டு மோர் தென் 8, மோர் தென் என்னதுங்க 8. இப்போ இந்த 1, 1001 காம்போவுக்கு உங்களுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னது 6 பேர் இருக்கு. இப்போ 7, 11, 13 ஒரு பேரு. அதுக்கு அடுத்து 1 நீங்க என்ன பண்ணிருக்கீங்க 1, 7, நீங்க என்ன பண்ணிக்கலாம் 143 அப்படி ஒரு பேரை போடலாம் வந்துட்டு. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு 1,77 என்னன்னு சொல்றான் வந்துட்டுங்க 13 ஒரு பேர் போடலாம், 13 பேர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மோர் தென் என்னது 8 ட்ரிப்ளெட் உங்களால ஃபார்ம் பண்ண முடியும், 8 என்னது ட்ரிப்ளெட்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆன்சர்ஸ் என்னது மோர் தென் 8 இருக்கு. நம்ம மோர் தென் 8க்கு வந்துச்சுனாவே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே ரிட்ரீவ் பண்ணணும்ன்றது நெசசிட்டி இல்லை. இஸ் இட் கிளியர்? தேங்க்யூ. Shall we move on next? Now look at the question number 9. If let PQR be a 3-digit number, PPT be a 3-digit number, and PS be a 2-digit number, where PQRST are another different non-zero digits. Further, PQR minus PS, which is equal to nothing, PPT, and Q is equal to 3, and T less than 6. T less than 6. Then what is the number of possible value of another? R and S and கேக்குறாங்க. What is the number of possible value of another? R and S and கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க PQR minus PS is equal to என்னது PPT அப்படின்னு கொடுத்துட்டாங்க. If P is equal to என்னது வந்துட்டு 3 and Q less than 6 ன்னுட்டாங்க. Q என்னதுங்க less than 6 அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கொஸ்டின் கவனிங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க PQR minus PS which is equal to என்னட்டாங்க PPT ன்னு கொடுத்துருக்காங்களா? and the value of Q என்னன்னு கொடுத்துருக்காங்க? the value of Q வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறது 3 ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப எப்படி எழுதலாம் P3R minus P என்னது வந்துட்டுங்க S which is equal to என்னது PPT. அது வந்து Q ஓட வேல்யூ 3 இருக்கும்போது T ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க less than 6 ன்னு சொல்லிருக்காங்க. less than அப்ப T ஓட வேல்யூ less than 6 ன்னும்போது என்ன சான்சஸ்லாம் இருக்கு வந்துட்டு if it is less than 6 and PQRST these are all என்னது டிஃபரண்ட் என்னது சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்றோம் and நான் ஜீரோ டிஜிட்னு சொல்றோம் வந்துட்டு. அப்ப T ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கலாம்னா இங்க வந்துட்டு 2 இருக்கலாம், 3 இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா? இல்ல நம்ம Q ஓட வேல்யூ 3 அசைன் பண்ணிக்கிட்டோம். சோ 1 இருக்கலாமா? சோ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அடுத்து என்னதுங்க 4 என்னதுங்க 5. சோ அப்ப T ஓட வேல்யூஸ் வந்துட்டு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், என்னதுங்க 5 இருக்க முடியும். 1, 2, 4, 5 அப்படின்னு நம்ம சொல்றோம். இஸ் இட் கிளியர்? இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம் ரீரைட் பண்ணணும் வந்துட்டு. எப்படி சார் ரீரைட் பண்றது செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், செய்ய போறோம். கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. இப்போ இந்த 23 அப்படின்னு நான் சொல்றேன். இந்த 23 ஒரு 2 டிஜிட் நம்பர் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் 10 பிளஸ் என்னதுங்க 3 which means என்னது 20 plus 3 தானே சொல்லுவோம். சப்போஸ் ஒரு 3 டிஜிட் நம்பர் என்ன இருக்கு 128 இருக்குன்னு வச்சுங்களேன். 100 plus 20 plus 8 எழுதலாமா? 100 plus என்னதுங்க 20 plus என்னதுங்க 8 அப்படின்னு நம்ம எழுத முடியும், செய்ய முடியும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இப்போ P3R P and என்னதுங்க S PPT T ஓட வேல்யூ என்ன வந்தது Q is equal to 3 and T less than 6 இருக்கிறதுனால 1 வந்தது, 2 வந்தது, 4 வந்தது and 5. 4 and என்னதுங்க 5. இப்போ இந்த 3 டிஜிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய எக்ஸ்பேண்ட் எப்படி எழுதலாம்? 100P பிளஸ் 30 பிளஸ் என்னதுங்க ஹார் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மைனஸ். இது 10P பிளஸ் எஸ். இது எப்படி எழுதலாம்? 100P பிளஸ் என்னதுங்க 10P பிளஸ் டி அப்படின்னு எழுதலாங்களா? ஓகே. ஸோ இப்போ 100P இந்த 100P இருக்கு, இந்த 100P என்ன ஆஃபீஸா கேன்சல் ஆயிடுமா? ஸோ பேலன்ஸ் இருக்குது பார்க்குறேன். 30 பிளஸ் என்னதுங்க ஆர் மைனஸ் என்னதுங்க எஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மறுபடியும் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 10P மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ்
இங்க 10p பிளஸ் என்னதுங்க t. ஓகேங்களா? இந்த 10p அப்படியே இன்சைட் வருது. வந்துச்சுன்னா இருக்கும் 30 மைனஸ் என்னது -10 -10 மைனஸ் என்னதுங்க 20p. இந்த பிளஸ் ஆர் அன்சைட் போச்சுன்னா ஆயிடும் மைனஸ் ஆர் ஆயிடும். மைனஸ் எஸ் அன்சைட் போச்சுன்னா என்னது பிளஸ் ஆயிடும். அதே மாதிரி பிளஸ் டி இந்த சைடு வந்துருமா? இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் டி ஆயிடுமா? ஸோ மைனஸ் டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இருக்கிறது வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இது கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு போகுது. சரி, அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு பியோட வேல்யூ உங்களுக்கு மோர் தென் 1 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இல்ல. ஏன் சார் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்துட்டு மோர் தென் 1 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். வந்துட்டு எந்த ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் சிங்கிள் டிஜிட் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இல்லை வந்துட்டு. அப்போ பி ஷுட் பி என்னது 1 தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஃபினட்டா வந்துட்டு பியோட வேல்யூ என்ன வச்சுக்கலாம் 1 அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். அப்ப 30 மைனஸ் என்னது 20 இன்டூ என்னது 1. அப்ப பியோட வேல்யூ ஃப்ரீ டிஃபரெண்ட் இப்ப என்ன ஆயிடுது 1 ஆயிடுது. மைனஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு என்னது எஸ் மைனஸ் ஆர். எஸ் மைனஸ் இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. 30 மைனஸ் 20 போது உங்களுக்கு என்ன ஆயிடுது 10 மைனஸ் என்னது டி விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க எஸ் மைனஸ் ஆர். எஸ் மைனஸ் இப்ப டீயோட வேல்யூ உங்களுக்கு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரலாம் வந்துட்டு 2 வரலாமா? ஏன்னா 1 1 2 4 5 சொன்னேன். இப்ப ஆல்ரெடி பி வந்துட்டு எதை ஆக்குபை பண்ணிட்டாங்க 1 ஆக்குபை பண்ணிட்டாங்க. டீயோட வேல்யூ என்ன இருக்கலாம் 2 4 இருக்கலாம் 5 இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப 10 மைனஸ் 2 இந்த இடத்துல கவனிங்க. 10 மைனஸ் 2 போது உங்களுக்கு என்ன இருக்கலாம் அந்த எஸ் மைனஸ் ஆர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எஸ் மைனஸ் ஆர் என்ன இருக்கலாம் வந்துட்டு 8 இருக்கலாமா? 10 மைனஸ் 4 போது அதே எஸ் மைனஸ் ஆர் உங்களுக்கு என்ன இருக்கலாம் வந்துட்டு 6 இருக்கலாம். 10 மைனஸ் 5 போது அந்த எஸ் மைனஸ் ஆர் என்ன இருக்கலாம் 5 இருக்கலாம். எஸ் மைனஸ் ஆர் வந்து என்னது 5. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் இருக்கு. எஸ் இஸ் என்னதுங்க கிரேட்டர் தென் ஆர். அப்ப எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் போது இங்க 8 கிடைக்கணும்னா எஸ் அண்ட் ஆர் என்ன வேல்யூ பெறும்? இப்ப 9 and 1 இந்த வேல்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்கா? 10 மைனஸ் 2 போது 8 9,1. ஏன்னா ஆர் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு வந்து யார் பி வந்து ஆல்ரெடி 1 அசைன் பண்ணிக்கிட்டதுனால இந்த வேல்யூ வரதுக்கான சான்சஸ் இல்லை. இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? சரி, வேற ஏதாவது பண்ணி நம்ம வந்துட்டு 8 கொண்டு வர முடியுமா எஸ் மைனஸ் ஆர்னும் போது? ஏன்னா டீயோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு வேற ஏதாவது வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமான்றதை நீங்க பார்க்கணும். செய்யணும் வந்துட்டு. ஓகே 8. ஸோ நம்ம 9 மைனஸ் 1 8. ஸோ வேற எதுக்கான சான்சஸ் இருக்கானா இல்ல. வேற எதுக்கு வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு இல்ல. அப்ப 8 என்ன பண்ணிக்கலாம் அப்படியே விட்டுடலாம். என்ன பண்ணிடலாம் வந்துட்டு விட்டுடலாம். இந்த நம்பர் அதாவது இந்த நியூமெரிக்கல் வேல்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்கானா இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் செய்யறோம் வந்துட்டு. ஸோ அதுக்கடுத்து பாக்குறீங்க வந்துட்டு எஸ் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு அதே 6 அப்படின்ற. அப்ப 6 போது உங்களுக்கு என்ன வரலாம் வந்துட்டு பாருங்க வந்துட்டு 6 9 மைனஸ் என்னதுங்க 3 9 மைனஸ் என்னதுங்க 3. ஆனா இந்த 9 மைனஸ் 3 வரதுக்கான சான்சஸ் இல்லை தானே. காரணம் என்ன? ஆல்ரெடி வேணும் the value of என்னது வந்துட்டுங்க q வந்துட்டு 3 அப்படின்ட்டு வந்துட்டு. அடுத்து பாக்குறோம் 8 மைனஸ் 5. அப்ப 8 மைனஸ் 5 வரதுக்கான சான்சஸ் இருக்கா? 8 மைனஸ் 2 5 இல்ல 8 மைனஸ் 2. 8 மைனஸ் 2 உங்களுக்கு என்னது வந்துட்டுங்க 6. அடுத்து 7 மைனஸ் 1. 7 மைனஸ் 1 வருமா? வராது. 7 மைனஸ் 1 வருமானா வராது. அப்ப 6 போது உங்களுக்கு இதுல 8 மைனஸ் 2 ஒரு சான்ஸ் இருக்கு. அதுங்க 8 மைனஸ் 2 ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாக்குறீங்க வந்துட்டு 5 அப்படின்ற வந்துட்டு 5 அப்படின்னும் போது எப்போ வரலாம் அப்படின்னு பாருங்க வந்துட்டு. இப்ப 5 போது வந்துட்டு எஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்கலாம் 9. 9 மைனஸ் 4. 9 மைனஸ் என்னதுங்க 4 5. சரி 5 போது சரிங்களா 5 அல்லது என்னது 8 மைனஸ் என்னதுங்க 3. 8 மைனஸ் 3 என்னது 5. ஆனா 8 மைனஸ் 3 வருமா? வராது. 9 மைனஸ் 4 ஒரு சான்சஸ் இருக்கு. 9 மைனஸ் 4. அடுத்து 7 மைனஸ் என்னதுங்க வந்து 2. 7 மைனஸ் என்னதுங்க 2. 7 மைனஸ் 2 வரலாம் இல்லையா? 7 மைனஸ் 2. அடுத்து 6 மைனஸ் 1. 6 மைனஸ் 1 பேர் வருமா? வராது. ஏன்னா நம்ம பியோட வேல்யூ என்ன 1 அசைன் பண்ணிக்கிட்டோம் செஞ்சுக்கிட்டோம். சோ இப்ப இங்க பாருங்க என்ன இருக்கு 9 மைனஸ் 4 இருக்கு 7 மைனஸ் 2 இருக்கு. இங்க என்ன இருக்கு 8 மைனஸ் 2 இருக்கு. சோ மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கு வந்துட்டு. அந்த 3 நம்பர்ஸ் எடுத்துட்டு வந்து இங்கே நீங்க என்ன பண்ணணும் அப்ரோச் பண்ணி பார்க்கணும். அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்ரோச் பண்ணி பார்க்கணும். கரெக்டா வருதா அப்படின்னு நம்ம போட்டுறது கரெக்டா இல்லையான்னு இருக்கு. சோ நம்ம அங்க என்ன கொடுத்துருந்தாங்க பி கியூ ஹாரா பி என்னது வந்துட்டுங்க எஸ் பி பி டியா. இதுல ஃப்ரீ டிஃபரெண்டா நமக்கு என்ன தெரியும் பி கியூ பியோட வேல்யூ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பியோட வேல்யூ 1 கியூட என்னது 3 இதோட என்னதுங்க 3. அப்ப பி இருக்கிற இடத்தெல்லாம் வந்துட்டு 1 1 போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? இப்ப ஆர் அண்ட் எஸ் மட்டும் என்னது டிஃபர் ஆகுது. அப்ப அந்த ரேஞ்சஸ் நான் பாக்குறாங்க. ரேஞ்சஸ் பார்க்கும்போது என்ன வந்துட்டுங்க ஆரோட வேல்யூ வந்துட்டு 2 இங்க என்னது 8ன்னு போடுறீங்க. அப்ப 12ல 8 போச்சுன்னா உங்களுக்கு என்னது 4. 12ல 8 போச்சுன்னா என்னது
4. அப்போ டீயோட வேல்யூ நீ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் உனக்கு 4 வந்ததுங்க. 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா டீயோட வேல்யூ வந்துட்டு 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம் நம்ம சொன்னோம். 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம்னு சொன்னோம். அப்ப டீவுக்கு வந்து 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு s மைனஸ் 10 மைனஸ் 2 போது என்ன ஆயிடுது? 8 தான் கிடைக்குது. அப்ப s மைனஸ் ஆரோட டிஃபரன்சஸ் வந்துட்டு 8 கிடைக்கணும்னா ஒன் அண்ட் ஒன்லி பாசிபிள் தான் என்னது வந்துட்டு 9 மைனஸ் 1 தான். அப்ப 9 மைனஸ் 1ன்ற பேர் வரதுக்கான சான்சஸ் இருக்கானா? இல்ல. 2 இருக்கும்போது வந்துட்டு அப்ப t 2 வரதுக்கான சான்சஸ் இல்ல. அடுத்து 4 போது தான் உங்களுக்கு என்ன ஆச்சு? 10 மைனஸ் 4ன்றது நம்ம 6ன்னு சொன்னோம். 10 மைனஸ் 4ன்றது 6 அப்படின்னு சொன்னோம். அப்ப டீயோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு வந்துட்டு 4 6 இருக்கும்போது உங்களுக்கு 8 மைனஸ் 2 ஒரு சான்ஸ் இருக்கு, 9 மைனஸ் 3 இருக்கு, 7 மைனஸ் 1. ஏன் இந்த 9 மைனஸ் 3 and 7 மைனஸ் 1 எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 9 மைனஸ் 3யும் 7 மைனஸ் 1ம் ஆல்ரெடி நம்ம Q என்ன வச்சுக்கிட்டோம்? 3ன்னு வச்சுக்கிட்டோம். Pக்கு வந்துட்டு 1 கிடைச்சிருக்கும் அந்த வேல்யூ வந்து. அதனால அந்த ரெண்டு பேரும் வரதுக்கான சான்ஸ் இருக்கானா? இல்ல. அப்ப 8 மைனஸ் 2 தான். அப்ப நான் அப்ளை பண்ணும்போது பாருங்க 12 மைனஸ் 8 என்னது 4ஆ? பாரோ வாங்கிருப்போமா? 2 மைனஸ் 1 1 எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதா? 114. இது ஒரு பேர் வந்துட்டு. சோ அடுத்து இங்க பார்க்கணும் 9 மைனஸ் 4 அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ 1 3 1 அடுத்து என்னது வந்துட்டுங்க 1 and 1. அடுத்து 9 மைனஸ் 4 தானே. 9 மைனஸ் 4 போது இங்க 9 வரும் என்னதுங்க 4. அப்ப எப்போ 9 மைனஸ் 4 5 சப்ஸ்டிட் பண்ணும் போதுதான் 14 மைனஸ் 9ன்றது என்னது 5 வருதா? அப்ப 2 மைனஸ் 1 இதுவே எக்ஸாக்டா என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. இது என்னது எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. அடுத்தது பாக்குறீங்க வந்துட்டு 1 3 என்னது வந்துட்டுங்க 2 அதுங்க 2 போடுறோம். இங்க என்னது வந்துட்டு 1 and என்ன வந்துட்டுங்க 7. சோ 1 and 1 5 இதுவும் என்னது எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. 132 மைனஸ் 17. அப்போ R and S க்கு வந்துட்டு எத்தனை பாசிபிள் பேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எத்தனை சான்சஸ் இந்த S, R க்கு வந்துட்டு 3 பேரா? என்னென்ன பேர் இருக்குன்னு பாருங்க. சோ 8, 2, 9, 4 and என்னது 7, 2 அப்படிங்கிறது 3 பேர்ஸ் இருக்கு. சோ நம்ம என்ன சூஸ் பண்ணோம் வந்துட்டு to choose the answer என்னது வந்துங்க 3, so we have to choose the answer என்னதுங்க 3 the questions. So நல்ல லாஜிக்கான क्वेश्चंस வந்துட்டு. Okay, look at the next question. Consider the sequence. இது வந்து கிளஸ்டர் அப்படி நம்ம சொல்லுவோம். AB space CC minus AA sequence கொடுத்தா the follows a certain pattern. Which one of the following complete the sequence? இப்போ go by optionலே பார்க்கலாம் வந்துட்டு. go by optionல நீங்க ஹிட் பண்ணீங்கனாவே we can easily get the answers அப்படின்னு சொல்லலாம். இல்ல number of elements எத்தனை பாக்குறீங்க. எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா வந்துட்டு 18 elements இருக்கு. அது which means 18 portion இருக்கு. we have to split 6 groups. நீங்க பார்த்தோம்னா சொல்லணும் அப்படின்னா இப்போ 6 குரூப்பா பிரிச்சீங்கன்னா அப்படி சரிங்களா? அப்போ பாருங்க ABCC ABBCC ABBCC. ஸோ அப்போ BCBA இது கோ பை ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா ஹிட் பண்ணிடலாம். இதுக்கு உண்டான கே என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு BCBAC. BC என்னதுங்க BAC. So look at the question number 15. A natural number n is such that it can be expressed as anything n, which is equal to anything p plus q plus r, where p, q, r are different factors of another n. How many numbers below 50 have this property? How many numbers below 50 have this property? அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது என்னன்னு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டுங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்ட் நம்பர் தெரியும் இல்லையா? பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னும் போது என்னது 6 இருக்கு இல்லைங்களா? 6 இஸ் a perfect number. 1 2 3. ஏன் பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்றோம்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நம்பரை விட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட சம் என்னவா இருக்கும்? அதே நம்பரா இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 1 + 2 + 3 நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 6 வருது வந்துட்டு. அப்ப இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு 6க்கு வந்துட்டு ஃபேக்டர் தானே, 6ஓட ஃபேக்டர் தானே வந்துட்டுங்க. அப்ப அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கு வந்துட்டு என்னென்ன கிடைக்குதுங்களா வந்துட்டு இந்த மாதிரி how many such numbers are there below 50 அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்துட்டு. இப்போ இந்த 6 இருக்குல்ல அந்த பர்ஃபெக்ட் நம்பர், இந்த பர்ஃபெக்ட் நம்பருடைய எல்லா மல்டிபிள்னே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பர்ஃபெக்ட் நம்பரா இருக்காது, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபார் an example இப்போ 6 ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் பாத்தீங்கன்னா 12. இப்போ 12 ஓட ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 1 2 என்னது வந்துட்டுங்க 3 4 6 and என்னது 12. 6 என்னதுங்க 12 அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்துட்டு. இதுல பாருங்க வந்துட்டு ஏதாவது 3 ஃபேக்டர் நீங்க ஆட் பண்ணும்போது வந்துட்டு ஸ்பெசிபிக்கான 3 நம்பர் ஆட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கும் 12 அப்படின்னு கிடைக்கும். ஃபார் an example 6 + 4 + 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வந்து 12 அப்படின்னு சொல்லுவோம். சார் இது மல்டிபிளா 6 மட்டும் தான் போடணுமானா? ஏன்னா 6 இஸ் a பர்ஃபெக்ட் நம்பர். அந்த பர்ஃபெக்ட் நம்பர்னும் போது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நம்பருக்கு வந்துட்டு எத்தனை ஃபேக்டர் இருக்கோ அந்த நம்பரை விட்டு ஸ்பெசிபிக்கான அந்த கிரேட்டர் நம்பரை விட்டு அந்த பர்டிகுலர் நம்பரை விட்டு ரிமைனிங் கூடிய எல்லா ஃபேக்டரும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் பர்ஃபெக்ட் நம்பர். இப்போ 3 நம்பர் இந்த 6க்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஃபேக்டர் இருக்கு? 4 ஃபேக்டர் இருக்கு. அந்த 4 ஃபேக்டர்ல ஒன் ஆஃப் ஃபேக்டர் என்னது 6ன்றதே ஒரு ஃபேக்டர் சரிங்களா? அப்ப
அப்ப 6 தவிர்த்து ரிமைனிங் கூடிய எல்லா ஃபேக்டரும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம் என்ன கிடைக்கும் வந்துட்டு 6னே கிடைக்கும். சம்ஸ் என்ன கிடைக்கும் வந்துட்டு 6. அப்ப 3 ஃபேக்டரை ஆட் பண்ணும்போது அதே நம்பர் கிடைக்கணும் அப்படின்னும் போது இந்த 6க்கு தான் அது பொருந்தி வரதுனால 6ஓட மல்டிபிள் எல்லாத்துக்குமே இது என்ன ஆகும்னா பொருந்தி வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி வந்துட்டுங்க, how many numbers below 50 have this property அப்படின்றாங்க வந்துட்டு. அப்ப less than 50 இல்ல 50க்குள்ள எத்தனை மல்டிபிள் ஆஃப் 6 நம்பர்ஸ் இருக்கு, மல்டிபிள் ஆஃப் 6 இருக்குன்றத பார்க்கணும் வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 48 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 48 என்னது 1 ஆல் டிவிஷன் ஆகும், 2 ஆல் டிவிஷன் ஆகும், as well as 3 4 ஆல் டிவிஷன் ஆகும், 5 ஆல் டிவிஷன் ஆகும், ஆகாது 6 ஆல் ஆகும். அடுத்து நம்பர் வந்துட்டுங்க 8 ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்து என்னது வந்துட்டு 12 ஆல் டிவிசிபிள் ஆகும். 12 என்னதுங்க 24 அண்ட் என்னது 16 டைம்ஸ் ஆஃப் 3 என்னது 48 அண்ட் என்னது 48 அப்படின்னு. இதுல எந்த ஸ்பெசிபிக்கான ஒரு 3 நம்பர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 48 கிடைக்குதுன்னு பாருங்க வந்துட்டு. சரிங்களா, 48 கிடைக்கணும். 6 8 என்னதுங்க 14 அப்படின்னு நம்ம சொல்றோம். 6 8 என்னதுங்க 14. சோ 14 ஸ்பெசிபிக்கான ஒரு 3 நம்பர் நம்ம ஆட் பண்ணணும் இல்லைங்களா. நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன இருக்கணும், சம்ஸ் வந்து 18 நம்ம கிடைக்கணும் வந்துட்டு. சோ 24 ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். 24 மீதி எந்த 2 நம்பர் ஆட் பண்ணா வரும் பாருங்க. 16 ஒரு 8 நீங்க ஆட் பண்ணா 24 16 8 24. அப்ப 24 16 ஒரு 8 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது 24 வருது. அப்ப ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 48. 6 8 48 வந்துட்டு. அப்ப லெஸ் தென் 50க்குள்ள இருக்கக்கூடிய 6ஓட மல்டிபிள்ஸஸ் வந்து என்னென்னு பார்க்கணும். அப்ப எத்தனை மல்டிபிள்ஸஸ் இருக்கு, 8 மல்டிபிள்ஸஸ் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வந்துட்டு ஆப்ஷன் சி 8 அப்படின்னு நம்ம சொன்னா போதுமா. வாங்க பார்ப்போம். லுக் அட் தி क्वेश्चन நம்பர் 16. 3 prime numbers PQR each less than another 20 are such that another P minus Q, Q minus R equal to Q minus R. How many such different possible value can we get for another P plus Q plus R அப்படின்றாங்க. P plus Q plus R. 3 prime number கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. 3 என்னதுங்க prime numbers அப்படின்னு கொடுத்துட்டாங்க. such that another P minus Q which is equal to Q minus R அப்படின்றாங்க. சோ இதல பாருங்க minus Q ஆன்சர் போயிடுது அப்படின்னும்போது என்னது P plus R is equal to என்னது வந்துட்டுங்க 2 times of வந்து Q அப்படின்றாங்க. அப்படின்னா வந்து இந்த PQR அப்படின்றது வந்துட்டு எந்த சீரீஸ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபில இருக்கும். ஏபில என்னதுங்க அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அதே மாதிரி வந்து ஈச் லெஸ் தென் 20ன்றாங்க. 3 prime numbers வந்துட்டு லெஸ் தென் 20ன்னு சொல்லி இருக்கிறதுனால என்னென்ன prime numbers இருக்குன்னு பாருங்க. லெஸ் தென் 22 இருக்கு, 3 5 7 11 13 17 19. சரிங்களா. இப்ப மூணுமே என்ன இருக்கும் வந்துட்டு கியூன்றது, அதாவது பி அண்ட் ஆர் இருக்கு இல்லைங்களா. இந்த ரெண்டுத்தோட சம் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 times ஆஃப் கியூஆ இருக்கும். அப்படின்னா பி கியூஆர்ன்றது என்ன இருக்கணும் வந்துட்டுங்க அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருக்கணும் வந்துட்டு. ஸோ அப்படின்ற கேஸ்ல பார்க்கும்போது நமக்கு என்னென்ன பேர்ஸ்லாம் இருக்குன்றது நீங்க பாருங்க இதுல. ஓகேங்களா. இப்போ 2 வரதுக்கான சான்சஸ் இருக்கானா இல்ல. சரிங்களா, 2 வரதுக்கான சான்சஸ் இருக்கானா இல்ல. இப்போ 3 5 7 அப்படின்னு நம்ம சொல்றோம். 3 5 7ன்றது ஒரு பேரா. இப்ப 3 5 7 1. சரிங்களா. வேற அந்த மாதிரி பாருங்க வந்துட்டு வேற ஏதாவது இருக்கா. 3யோடய பாக்குறேங்க. 3க்கு 7க்கு டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க வந்துட்டு 4. அப்ப 3, 7, என்னது வந்துட்டு 3க்கு 7 7, 11 அது ஒரு சான்சஸ் இருக்கு. அடுத்து 3க்கு 11க்கும் பாருங்க. 3க்கு 11க்கு டிஃபரன்ஸ் என்ன வருது வந்துட்டு 8. 3 11 அதே டிஃபரன்ஸ் தான் வரும். 11 plus 8 என்னது 19 அதுவும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப 3, 11, 19. இப்ப 3க்கு வேற எதனா வாய்ப்பு இருக்கா, பேர் இருக்கா. 3 13 போது வெளியே போயிடுது. which means more than என்னது 20க்கு மேல போயிடுது. ஓகேங்களா. சோ அடுத்து பாக்குறோம் 5 பாக்குறோம். அப்ப 5 பார்க்கும்போது 5க்கு 7க்குன்னா டிவியேஷன் 2 தான். டிவியேஷன் 2 இருக்கு மாதிரி இருக்கா இல்ல. அடுத்த டிவியேஷன் இருக்கு 5 11. 5 11 பார்க்கும்போது பாருங்க 5 11 போது என்னது 6. 5 plus 6 என்னது 11. 11 plus 6 என்னது 17 இருக்கு பாருங்க. இருக்குங்க 17 வந்துட்டு இருக்கு. சோ அடுத்து 5 and 13 பாக்குறீங்க. 5 13 பாத்தீங்கன்னா டிவியேஷனா வருதுங்க. 7 வருதா இல்ல 8 வருதா. 5 plus 8 ஆனது 13. 13 plus 8 21 கிரேட்டரா போயிடுது வந்துட்டு. அப்போ 5. அடுத்து பாக்குறோம் நம்ம 7 பாக்குறோம். 7க்கும் 11க்கு டிவியேஷன் பாருங்க 4. 7 plus 7க்கு 11க்கு டிவியேஷன் 4. 11 plus 4 15 அது வருதா. 15ன்றது பிரைம் நம்பர் கிடையாது இல்லையா. 7 13 பாக்குறீங்க. 7க்கு 13 பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது 7 plus 6 டிவியேஷன் 6. 13 plus 6 என்னது 19. அப்ப how many pairs are there ன்னு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்கு 1 2 3 4 5. இப்போ நீங்க 11 பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 11க்கு 13 டிவியேஷன் 2 தான். 13 plus 2 15 வரது இல்ல. 11 17 வராது. 13 17 19 வருமானா வராது ஏபில. சோ பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கு 1 2 3 4 5. அப்ப how many such pairs are there 5. which means how many such triplets can be formed அப்படின்னா அது 5 triplets வந்து possible அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே.
அடுத்து பார்ப்போம். How many such possible value of another p plus q plus r? They are satisfying 1 by p plus 1 by q plus 1 by r, which is equal to 1. Where p, q and r are natural numbers are not necessarily indifferent. Different argument அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிளாங்கா பார்த்தோம்னா என்னது 3 1 by 3 1 by 3 டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்ற நெசசிட்டி இல்லைட்டான். 1/3 1/3 1/3 எல்லாத்தையும் கூட என்ன கிடைக்கும்? 1 கிடைக்குமா? ஒரு சான்சஸ் இருக்கு. வேற 1 by 2 போடலாமா? 1 by 2 ஆஃபையும் குவார்டர் பிளஸ் குவார்டர் ஆஃப் ஆஃப் பிளஸ் ஆஃப் என்னது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 1 இது ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ வேற என்ன சான்சஸ்? ஸோ 1 by 2 1 by 3 and என்னதுங்க 1 by 6 அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ ஆஃப் இருக்கு. ஸோ 1 by 3 and 1 by 6. 1 by 3 1 by 6 னா 3க்கும் 6க்கும் எல்சிஎம் என்ன வரும் பாருங்க. ஸோ 3 6 3 6 ஆட் பண்ணா ஆஃப் வருதா அப்படின்றத பார்க்கலாம். வந்துட்டு 3 6 எல்சிஎம் என்னது 6. ஸோ 2 2 பிளஸ் என்னது 1 அப்ப என்னது 1 by 2. வேற எந்த நம்பர் தான் ஆட் பண்ணும்போது வருமானா வரும்? ஹாஃப் வருமானா இல்ல. ஸோ இதுதான். அப்ப எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அதுக்கு வந்துட்டுங்க 1 by 2 1 by 4 1 by 8 வருமா? 1 by 4 1 by 8 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஃபா வரும். சரி கிளியர். ஸோ அப்ப எத்தனை சான்சஸ் இருக்கு? 3 என்னதுங்க 3 நம்ம சொல்லிக்கலாம். Look at the 18th question. What come at x and y respectively in the following sequence? Respect in the following sequence அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜனவரி கொடுத்துருக்காங்க. ஜனவரி டிசம்பர் அக்டோபர் இந்த எக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னதுங்க எக்ஸ். இந்த ஜனவரி என்னதுங்க 1 மறுபடியும் என்னதுங்க 1ன்றோம். டிசம்பர் அப்படின்னும் போது வந்து பாருங்க ஓகேங்களா. டிசம்பர் போது 12. அக்டோபர் போது ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர். அக்டோபர் எத்தனை மாசம்? 10th month. இந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் சொல்ல முடியாது, ஒரு அடிஷன் ஆபரேஷன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இப்ப ஜனவரியோட எத்தனை மந்த் இங்க ஆட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு 12 month ஆட் பண்ணாதான் மறுபடியும் ஜனவரி கிடைக்கும். அப்போ 1 + 12 போது 13 போது என்ன வந்துட்டு 1 தான். சரிங்களா. மோர் தென் வந்துட்டு 2 இருந்ததுன்னா என்ன பண்ணுவது? மந்த்ல சொல்லணும்னா 12 + 1 கணக்கு தான். இப்போ 1 ஜனவரி மந்தோட எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க? அடுத்தனா 11 month ஆட் பண்றீங்க. அப்ப 11 month நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? வந்துட்டு 1 + 11 இது 12 தான். அப்ப 12 month உண்டான டிசம்பர் தான் கொடுத்துருக்கோம். 12th month என்னது டிசம்பர். அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா 12 பிளஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா 10. 12 + 10 போது அதான் டிசம்பர் மந்தோட ஒரு 10 month ஆட் பண்றாங்க. அதாவது ஒரு மீனிங். அப்ப 12 + 10 போது 22. அப்ப 22 அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னதான் 10 தான். 10 போது என்னது அக்டோபர். 10 போது என்னதுங்க அக்டோபர். இப்போ வந்துட்டு பாருங்க 12 month ஆட் பண்றான், 11 month ஆட் பண்றான், 10 month ஆட் பண்றான். அப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க? 9 month ஆட் பண்ணுவான். 10 + 9 19 19 என்ன வருங்க? 19 போது 12 month எக்ஸ்க்ளூட் பண்றீங்க. அப்ப 12 month எக்ஸ்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? வந்துட்டு 7th month போது என்ன வந்துட்டுங்க ஜூலையா? 7th month போது என்னதுங்க ஜூலை. இப்ப ஜூலையோட என்ன பண்றீங்க? இங்க 9 போது என்னது அடுத்து 8 month ஆட் பண்ணுவீங்க. அப்ப 8 month ஆட் பண்ணா வந்துட்டு 7 + 8 15. 15 போது உங்களுக்கு என்ன வந்துட்டுங்க 3 போது என்னது மார்ச். கரெக்டா மார்ச் வருதுங்களா? 3 போது என்னதுங்க மார்ச். அடுத்து 8 அடுத்து என்ன பண்ணுங்க பிளஸ் என்னது 7 month. அப்ப 7 + 3 என்னது 10. 10 என்னது மறுபடியும் அக்டோபரா? அக்டோபர் மந்த் இருக்கா? கரெக்டா அக்டோபர். அடுத்து 10. அப்ப 10 போது 10 பிளஸ் என்னது பிளஸ் 8 month பிளஸ் 7 month. அடுத்து என்னதுங்க 6 month. அப்ப 10 + 6 போது என்னது 16. 16 month என்னது 4 ஏன்னா 12 பிளஸ் என்னது 4. அப்போ 4 என்னதுங்க ஏப்ரலா? அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்துட்டு இது y, இது என்ன வந்துட்டு எக்ஸா? அப்ப எக்ஸ் அண்ட் ஒய் போது என்னது ஜூலை அண்ட் ஏப்ரல். ஜூலை என்ன பண்ணலாம் ஏப்ரல். அது ஒவ்வொரு மந்தோடையும் சக்சீடிங் மந்தோட வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க 12 month 11 month சக்சீடிவ் மந்தோட என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு நேச்சுரல் நம்மளோட சீக்வன்ஸை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க டிக்ரீசிங் ஆர்டர்ல வந்துட்டு ஆட் பண்றாங்க. சரிங்களா. 2ல இருந்து 12 11 10 9 8 அப்படின்னு. ஸோ அப்போ மிஸ்ஸிங் வேல்யூ என்னது எக்ஸ் கமா ஒய் போது என்னது வந்துட்டுங்க ஜூலை என்னது ஏப்ரல். இப்போ அதுக்கு உண்டான ஆக்சஸ் வந்துட்டு என்னது ஜூலை அண்ட் ஏப்ரல். அடுத்து 19th டீம் எக்ஸ் ஸ்கோர்ட் a total of என்னது என்ட்ரன்ஸ் என்னது 20 overs. டி ஒய் என்னது ஒய் டைட் த ஸ்கோர் என்னது 10% less overs அப்படின்ற. டீம் ஒய் ஆவரேஜ் ரன் ரேட் என்னன்றாங்க வந்துட்டு பீன் என்னது 50% higher.
the scores would have been in the 12 overs. How many runs were scored by team by என்னதுங்க x அப்படின்றான். இப்போ x ஓட வந்துட்டு என்னது ஆவரேஜ் ரன் ரேட் தெரியாது, அதே மாதிரி y ஓட ஆவரேஜ் ரன் ரேட் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவன் டீம் y ஆவரேஜ் ரன் ரேட் என்னது being 50% higher, the score would have been in the 12 overs நாங்க வந்துட்டு மேட்ச் வந்து டை ஆயிடுன்றான். அப்போ how many runs were என்னது scored by team அப்படின்னும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா the given info is not sufficient to say answer அப்படின்னு சொல்லுவோம், cannot be determined. நீங்க go by option வச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ x என்ன பண்ணிருக்காங்க வந்துட்டு how many runs were scored by x தானே சொல்றாங்க. x என்ன பண்றாங்க 20 overs பண்றாங்களா. சப்போஸ் 72 runs அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 72 இல்ல 144 இல்ல என்ன வந்துட்டுங்க 216 runs வந்து அடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய ஆவரேஜ் ரன் ரேட் என்ன வரும் 20 overs போது என்னது 72 by என்னது 2 3.6 per over இருக்கு. இங்க என்ன வரும் வந்துட்டுங்க 7.2 என்னதுங்க 7.2. ஸோ இங்க என்ன வரும் வந்துட்டு 10.8 runs. சரிங்களா. இப்போ இதே வந்துட்டு இந்த 72 runs வந்துட்டு ஃபர்ஸ்ட் y வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு 10% லெஸ் ஓவர்ஸ் அப்படின்னா எத்தனை ஓவர்ஸ்ல பண்ணிடுறாங்க 18 ஓவர்ல அடிக்கிறாங்க. இவங்க 20 ஓவர் அடிச்சது வந்து 18 ஓவர்ல அடிச்சிடறாங்க. சப்போஸ் ஆப்ஷன் ஏ 72 இருந்ததுன்னா வச்சுங்க 72 by 18 வந்துட்டு 400 இவங்களோட ஆவரேஜ். இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டுங்க 144 போது உங்களுக்கு என்ன இருக்கும் வந்துட்டுங்க 18 வரும். சரிங்களா. 216 போது 216 260 ரன்ஸ் போது வந்துட்டு 18 ஓவர்ஸ்ல அவங்க கம்ப்ளீட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு வருது 12 ரன் ரேட் வருது. சரிங்களா. வந்துட்டு டெஃபினட் கேசஸ் இல்லை, இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு ட்ரை பண்றோம். சரி வந்துட்டு the given data is not sufficient to say the answer தான் நம்ம சொல்றோம் வந்துட்டு. இப்போ அவங்களோட ரன் ரேட் என்னது 3:1 ரேஷியோல இருந்ததுன்னா அது 12 ஓவர்ஸ்லயே முடியுது அப்படின்றான். அப்ப உங்களுக்கு வந்துட்டு 3.6 இருந்துச்சுன்னா வந்து இவன் வந்து 2 பார்ட்ஸா இருக்கு, வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு, அப்பதான் 3:2 அர்த்தம் வந்துட்டு. அப்ப இங்க 5.4 இருக்கும். இங்க என்ன இருக்கும் வந்துட்டு அவனுக்கு 7.2 போது என்னது 10.8 இருக்கும். ஸோ 10.9 போது வந்துட்டு 5.4 போது என்னது 16.2 வரும் வந்துட்டு. 12 hours இது முடியுமா? முடியவே முடியாது. ஸோ therefore the given data is not sufficient to say the answer, cannot be determined அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும். சரி ஓகேங்களா. அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் கோபி ஆப்ஷன் வச்சு. ஓகே. So look at the question number 20. The price of commodity is first increased by k percentage and decreased by k percent. Again increased k percentage, decreased by என்னதுங்க k percentage. The new price is என்னதுங்க வந்து q அப்படின்ற வந்துட்டு. So price of commodity p னு வச்சுக்கிட்டா first எவ்வளவு percent increase ஆகுதுங்க வந்துட்டுங்க k percentage னா 100 plus k வா divided by 100. Again decreased by என்னது வந்துட்டுங்க, then again decreased by என்னதுங்க k percent, 100 minus k divided by 100. Again increased என்னதுங்க 100 k percentage ன்றதுனால 100 plus k divided by 100. Again decreased by என்னது வந்துட்டுங்க k percentage னால 100 minus k divided by என்னதுங்க 100, which is equal to என்னன்ற வந்துட்டுங்க q அப்படின்றது, which is equal to என்னதுங்க q அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்துட்டு. அப்ப இங்க பாருங்க வந்துட்டு டினாமினேட்டர்ல ஃபுல்லா எங்க பாருங்க 100 100 100. அப்போ 100 பவர் என்னது 4ங்களா. சோ இங்க 100 minus k 100 plus k 100 minus k 100 plus k. சோ இது பாருங்க வந்துட்டு உங்களுக்கு எப்படி எழுதலாம்னா வந்துட்டு a minus b into a plus b ஆ. அப்போ a minus b into a plus b என்னும்போது என்ன வரும் உங்களுக்கு a square minus b square ஆ. அப்ப 100 square minus என்னதுங்க வந்துட்டு k square. இந்த இடத்துல மறுபடியும் இங்க வந்து என்ன இருக்கும் வந்துட்டு 100 square minus என்னதுங்க k square வந்திருக்குமா. 100 square plus minus என்னதுங்க k square into என்னதுங்க p, which is equal to என்னதுங்க k, which is equal to என்னதுங்க k அப்படின்னு நம்ம சொல்றோம் செய்யறோம் வந்துட்டு. ஓகே. இதுல 100 power 4 அப்படின்றது 100 power 4 அன்சைட் போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் வந்துட்டுங்க 100 மல்டிபிளிகேஷன் ஆயிடும். அப்போ 100 எப்படி எழுதலாம் 10 power 2 ஹோல் பவர் 10 power 2 எழுதலாம். அப்போ ஹோல் பவர் என்ன இருக்கு 4 இருக்கு. அப்ப 100 can be written as 10 square whole to the power of என்னதுங்க 4. இப்போ இங்க வந்துட்டு மறுபடியும் பாக்குறீங்க இது ரெண்டுத்தையுமே அப்படியே ஸ்கொயர் பண்றோம் வந்துட்டு. அப்ப மறுபடியும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அப்படியே உள்ள தானே வரும். இது சேம் பவர் 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு பவர். இது எப்படி எழுதுவீங்க 10 ஸ்கொயர் ஹோல் பவர் என்னது வந்துட்டுங்க இல்ல 10 power 4 எழுதலாம், மைனஸ் என்னதுங்க k ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயருங்களா into p ஆ. சோ அப்ப ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு வந்துட்டு p டைம்ஸ் ஆஃப் என்னது 10 power 4 minus 10 power 4 minus k square whole square, which is equal to q into 10 power 8 ஆ. சோ அப்ப எந்த ஆப்ஷன் வருதுங்க கரெக்டா ஆப்ஷன் ஏ கரெக்டா வருதா. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் எதுங்க ஏ. இந்த क्वेश्चन உண்டான ஆன்சர் என்னதுங்க ஆப்ஷன் ஏ. What is the maximum value of n such that 7 into 343 into 385 into 1000 into 2401 into என்னதுங்க வந்துட்டு 77777 is divisible by என்னதுங்க 35 power என்னதுங்க n அப்படின்றான்.
அப்ப 35 பவர் என்னால கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகணும் அப்படின்றா அதோட மேக்ஸிமம் பவர் என்னன்னு கேட்கறாங்க வந்துட்டு. அப்ப என்னன்றது வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த டிவைசருடைய பேஸ் என்னன்னு பார்க்கணும். டிவைசரோட பேஸ் என்ன வந்துட்டு 35. அப்ப 35 பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரான்னு பார்க்கணும். பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு என்னது காம்போசிட் நம்பர். அப்ப எந்த ரெண்டு பிரைம் நம்பருடைய ப்ராடக்டா 35 வருதுன்னு பார்க்கணும். ஸோ 7 and 5 தான் அதுங்க 7 and 5. அப்போ அந்த கிவன் எக்ஸ்பிரஷன் அது அந்த கிவன் எக்ஸ்பிரஷன்ல வந்துட்டு எத்தனை 5s and எத்தனை 7s இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை 5s which means if you want to form one pair அப்படின்னா வந்துட்டு minimum how many 5s are required 1 5 and 1 7s required. அதனால 7 and 5 வந்து எத்தனை இருக்குன்னு நம்ம இதுல பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க பாக்குறீங்க வந்துட்டு 7 343 என்னது 7 power 3 385 அப்படின்னு சொல்றோம் வந்துட்டுங்க. ஸோ 77 into 5ங்களா 1000 நமக்கு பிரச்சனையே இல்லை. 5 தான் அதிகமா இருக்குது இல்லை. 1000 போது என்னது 2 into என்னது வந்துட்டுங்க 5 2 power 3 into 5 power 3 அதெல்லாம் 2401 அப்ப 7 power 4ங்களா அது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க 777 இது எப்படி எழுதலாம் 7 into 111 எழுதலாமா. ஸோ அப்ப கொடுத்துருக்கிறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் 7s அதிகமா இருக்கா நம்பர் ஆஃப் 5s வந்து அதிகமா இருக்குங்களா. ஸோ நம்பர் ஆஃப் 7s தான் வந்து எக்ஸஸா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் 5s வந்து கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப். அப்ப இஃப் யூ வாண்ட் டு ஃபார்ம் a pair னா யூ ஹேவ் டு யூஸ் தி ப்ரியாரிட்டி ஃபார் லீஸ்ட் ஆர் மோஸ்ட் அப்படின்னா லீஸ்ட்க்கு தான். அப்ப எத்தனை பேர் தான் உங்களால ஃபார்ம் பண்ண முடியும் 5 pairs தான். சாரி 4 pairs தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அங்க 5 வந்து எத்தனை தான் இருக்குங்க வந்துட்டு 4 தான் இருக்கு. அப்ப 4 pair அப்படின்னும் போது வந்துட்டு how many 35 can be formed 4. அப்ப என்னோட வேல்யூ என்ன இருக்கும் போது வந்துட்டுங்க 35 பவர் ஆஃப் என்னதுங்க 4. என்னோட வேல்யூ என்ன இருக்கும் 4 இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது 4 அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொஸ்டினுக்கு. Look at the question number 26. What is x in the sequence அப்படின்றாங்க. 24 x 12 18 36 90 அப்படின்ற வந்துட்டு. அப்ப 18 into 12 2 36 பாருங்க வந்துட்டு இந்த சீக்வன்சஸ் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. 1/2 அடுத்தது 1 அடுத்து என்னது 3/2 2 அடுத்து என்னது வந்துட்டு 5/2 and 3. இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா மல்டிப்ளை பண்ணிருக்காங்க ஒவ்வொரு டேர்ம்ஸ்லயும் வந்து 24 into 1/2 என்னது 12 12 into 1 என்னது 12 2 into 3/2 என்னதுங்க 18 18 into 12 என்னதுங்க 36 36 into 5/2 என்னதுங்க 19. அப்போ 24 into 1/2 என்னதுங்க 12. அவ்வளவுதான். அந்த given terms இல்ல successive terms வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் ஆல வந்துட்டு ஆஃப் 1 1.5 2 2.5 3 ஆல என்ன பண்றாங்க மல்டிப்ளை பண்ணி அடுத்த டேர்ம் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. இப்போ ஆன்சர்ஸ் என்னது வந்துட்டு அதுக்கு 12 அப்படின்னு நம்ம சொல்றோம். Look at the question number 27. P and Q walk along a circular track. They started another 5 a.m. From the same point in the opposite direction, P walks at an average speed of another 5 rounds per hour, and Q walks at an average speed of another 3 rounds per hour. How many times will they cross each other between 5:20 a.m. to another 7 a.m. இப்போ P walks at an average speed of 5 rounds per hour. Per hour-க்கு 5 rounds போறாரு. இவரு அதே per hour-க்கு எவ்வளவு rounds போறாருங்க 3 rounds போறாரு வந்துட்டு. அப்போ ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்க அப்படின்னா சோ 1/5 ஹவர்ஸ்ங்களா யாரு Q வந்துட்டு என்னது வந்துட்டு 1/3 ஹவர்ஸா 1/5 ஹவர்ஸ்னா எவ்வளவு எடுத்துப்பாருங்க 12 மினிட்ஸ் எடுத்துப்பாரு. இவர் என்ன பண்ணுவாருங்க 20 மினிட்ஸ் எடுத்துப்பாரு. சரிங்களா? அப்போ ஒன் ரவுண்டோட லென்த் நமக்கு என்னன்னு தெரியாது. தெரியாத லென்த் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து கன்சிடரேஷன் வந்துட்டுங்க LCM ஆஃப் த டைம் டேக்கன். அப்போ உங்களோட டைம் டேக்கன் என்ன வந்துட்டுங்க 12 and 20 வந்துட்டு 30. 12க்கும் 20க்கு என்னது LCM வந்துட்டு 60. அப்ப 60 மீட்டர்னு வச்சுக்கிறோம் சும்மா அசம்ஷன்ல. அப்ப இந்த 60 மீட்டர் கவர் பண்றதுக்கு இவர் எவ்வளவு எடுத்துக்கிறாரு 12 மினிட் எடுத்துக்கிறாரு. அப்ப இவரோட எஃபிஷியன்சி என்னது வந்துட்டு 60/12 போது 5 மீட்டரா. இவரு 60/20 போது என்ன வந்துட்டுங்க 3 மீட்டர் ஓடுவாருன்னு அர்த்தமா. 3 மீட்டர் ஓடுவாரு அப்படின்றது மீன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன் ஓடுறாங்களா ஆப்போசிட் டைரக்ஷன் ஓடுறாங்களா மூவிங் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ 60 மீட்டர் ரவுண்ட் பண்றதுக்கு ஆப்போசிட் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது பிளஸ் மைனஸ்ங்களா மைனஸ் தான். அப்போ 5 + 3 நம்ம வந்துட்டு 8 மினிட் பர் மினிட்டுக்கு 8 மீட்டர் கவர் பண்றாங்கன்னா 60 மினிட் கவர் பண்றதுக்கு எவ்வளவு எடுத்துப்பாங்கன்னா 60/8 என்னதுங்க 60/8. ஸோ 60/8 அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டுங்க 60/8 60 how many 8 12.5 வருதா இல்ல எவ்வளவு வருது 7.5 வரும். 60/8 காமனா என்ன இருக்கு 4 இருக்கா. ஸோ 4 போது என்னது 15/2 ஸோ 7.5. அப்போ ஒரு ரவுண்டு ஒரு டைம் மீட் பண்றதுக்கு வந்துட்டு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்கன்னா 7.5 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்ப இங்க 5:20 AM to 7 AM போது ஓவராலா எவ்வளவு மினிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மினிட் இருக்கு. அப்ப 100 மினிட் கவர் பண்றது எவ்வளவு நேரம் எடுத்து 100 மினிட்ல எத்தனை டைம் மீட் பண்ணுவாங்க எத்தனை டைம்
மீட் பண்ணுவாங்கன்னா அதோட மீனிங் என்னது 100ல எத்தனை 7.5 இருக்கு 100ல எத்தனை 7.5 இருக்கு அப்ப in 100 upon 7.5 100 upon என்னதுங்க 7.5 அப்ப 100 என்ன 1000 by 75 அப்படி கூட நம்ம போடலாம் அப்ப 1000 by 75 என்பது காமனா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 டிவிசிபிள் ஆகுமா டிவிசிபிள் ஆகும் அப்போ 100 எத்தனை 25 இருக்கு 4 அப்ப 1000 போது என்னது 40 by என்னது 3 40 by 3 போது உங்களுக்கு என்ன வரும் வந்துட்டுங்க 13 அப்ராக்சிமேட் வரும் 1 by என்னது 3 அப்போ எத்தனை டைம் மீட் பண்ணுவாங்க 13 டைம்ஸ் வந்து மீட் பண்ணாங்க அப்ப அதுக்கு ஆன்சர் என்னதுங்க 13 லாஜிக்கான क्वेश्चंस கொஞ்சம் டைம் அண்ட் ஒர்க்கோட அப்ளிகேஷன்ஸும் சேர்த்து அதே மாதிரி ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட்ஸும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க அந்த क्वेश्चंस வந்து அப்ப எத்தனை ரவுண்ட் எத்தனை டைம் வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா ஃப்ரம் 5:20 AM to 7 AM போது 13 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க மீட் பண்ணுவாங்க 13 டைம்ஸ் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இது கொஞ்சம் டெட் ஈஸியான क्वेश्चंस 28 வந்துட்டு கோ பை ஆப்ஷன் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஹிட் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் வந்துட்டு ஸோ P is equal to Q and Q is equal to minus R is equal to என்னது X and X is equal to division then insert the proper notation between the successive numbers in the equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கோ பை ஆப்ஷன் ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிரும் வந்துட்டு ஸோ இங்க ஆப்ஷன் பி இருக்கு ஸோ கியூவோட வேல்யூ வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது மைனஸ் அப்போ 60 மைனஸ் என்னதுங்க 15 ஆரோட வேல்யூ என்னது வந்துட்டுங்க கிராஸ் என்னதுங்க 3 அடுத்து என்ன வரும் வந்துட்டு பி வந்தது என்னது பிளஸ் ஸோ 20 அடுத்த ஸ்பேஸ்க்கு என்ன வரணும் ஸோ டிவிஷன் டிவிஷன் 4 which is equal to என்ன வரணும் 20 வரணுமா பார்க்கலாமா ஸோ 15 3 என்னதுங்க 45 அப்ப 60 மைனஸ் என்னதுங்க 45 20 by 4 என்னதுங்க 5 16 minus 45 உங்களுக்கு என்ன வரும் வந்துட்டுங்க 15 so 15 plus 5 என்ன வருதுங்க 20 so எந்த ஆப்ஷன் கரெக்டா ஹிட் ஆகுது ஆப்ஷன் 2 இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் so அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ்க்கு வந்துட்டு என்னதுங்க so அடுத்து பாருங்க வந்துட்டுங்க a tram what takes 2 persons x and y walking at an average speed of என்னதுங்க 3 km/h and 4 kilometers in the same direction மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் 1 and person 2 வந்துட்டு எவ்வளவு நேரத்துல வந்து கிராஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 செகண்ட் என்னதுங்க 9 செகண்ட் வந்துட்டு கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்ற வந்துட்டு அப்போ ஒரு ட்ரெயின் வந்துட்டு மூவிங் இருக்கக்கூடிய மேன கிராஸ் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு எவ்வளவு ஸ்பீடு தான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணிருக்கோம் வந்துட்டு லென்த் ஆஃப் த ட்ரெயின் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு கவர் பண்ணிருக்கோம் வந்துட்டு அப்ப லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்றது வந்துட்டு இல்ல டிஸ்டன்ஸ்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் இன்டு டைம் தானே ஸ்பீட் இன்டு என்னதுங்க டைம் அப்படின்றோம் அப்ப ரெண்டு கேஸ்லயுமே டிஸ்டன்ஸ் என்னதான் இருக்கும் போது சேம் தான் ரிலேட்டிவ் ஸ்பீடிங் என்னது ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா ஆப்போசிட்னா பிளஸ் பண்ணணும் சேம் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் வந்துட்டு அப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் மைனஸ் என்னது ஸ்பீட் ஆஃப் த மேனா அப்ப S minus 3 என்னது 18 ஒன்னு வந்துட்டுங்க S minus 4ன்றது என்னதுங்க 9 S minus 4ன்றது என்னதுங்க 9 அப்போ பாருங்க 8 times of S 8 times of 3 என்னது 24 9 times of S 9 times of 4 என்னது வந்துட்டுங்க 36 9 S 8 days 9 S 8 days போது உங்களுக்கு என்ன வரும் வந்து பாத்தீங்கன்னா S 36 24 போது என்னது 12 சோ இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 12 km/h னு வருது என்னதுங்க 12 km/h னு இப்போ இந்த 12 km/h னு போது வந்து என்னது ஓவரால் அந்த 8 செகண்ட்ங்களா ஏதாவது ஒரு கேसेस கன்சிடர் பண்ணிக்கலாம் வந்துட்டு இப்போ நீங்க 12 - 3 இப்போ 12 - 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் வந்துட்டுங்க 9 8 என்னது 72 அப்ப 9 8 72 அப்படின்றது உங்களுக்கு எப்படி வருதுன்னா 72 km/h தான் அப்ப 72 km/h நீங்க மீட்டர் பர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா we have to multiply by 5/8 ஏன்னா வந்துட்டு மேனோட ஸ்பீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல தான் கொடுத்திருக்காங்க வந்துட்டுங்க km/h கொடுத்திருக்காங்க வந்துட்டு டைம்ஸ் எதுல கொடுத்திருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ல கொடுத்திருக்காங்க டிஸ்டன்ஸ் எதுல கேட்டிருக்காங்க லென்த் ஆஃப் தி ட்ரெயின் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கேட்டா நீங்க ஃபைனலா கூட நீங்க என்ன பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணாத ஆல்வேஸ் கேன்சல் ஆகும் நீங்க ஃபைனலா கூட நீங்க ஃபைனல் டச் அப் கூட என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு லென்த் ஆஃப் தி ட்ரெயின் வந்துட்டு மீட்டருக்கு கன்வர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது அப்படியே பண்ணிக்கலாம் 5/8 னால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் புரியுது என்ன சொல்றேன் என்ன கிடைக்குதோ 5/8 னால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் 4 4 5 என்னதுங்க 20 மீட்டர் 4 5 என்னதுங்க 20 மீட்டர் அப்ப லென்த் ஆஃப் தி ட்ரெயின் என்னது 20 மீட்டர் ஓகே இது லாஸ்ட் இயர்லயும் கேட்ட क्वेश्चंस தான் if n square is equal to என்னதுங்க ஒரு பர்టిక్యులர் டிஜிட் நம்பர் கொடுத்திருக்காங்க then how many digit does the number n have அப்படின்ற வந்துட்டீங்க ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரோ அல்லது வந்துட்டு ஒரு 2 டிஜிட் நம்பரோ தான் கிடைக்கும் வந்துட்டு புரியுதுங்களா ஒரு 2 டிஜிட் நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் வந்துட்டு 2 டிஜிட் நம்பர் ஸ்கொயர் பண்ணது ஒரு 3 டிஜிட் நம்பரோ அல்லது ஒரு 4 டிஜிட் நம்பரா தான் கிடைக்கும் எப்படி சார் சிம்பிளா சொல்றது அப்படின்னா இங்க எத்தனை டிஜிட் பண்றீங்களோ அதை ரெண்டால பெருக்கிட்ட வந்துட்டு அது -1
ஸோ ஒரு n டிஜிட் நம்பர் நீங்க என்ன பண்றீங்க, ஸ்கொயர் பண்றீங்க. n டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்றீங்க அப்படின்னா அந்த n ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அந்த n டிஜிட் நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் டிஜிட்ஸ் என்ன இருக்குன்னா வந்துட்டு ஒன்று என்ன இருக்குன்னா 2n டிஜிட்ஸா இருக்கும். ஆர் எல்ஸ் என்னது 2n - 1 டிஜிட்டா இருக்கும். 2n - 1 டிஜிட்டா இருக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 8 டிஜிட் இருக்கு, பின்னாடி ஒரு 8 டிஜிட் 9. அப்ப 8 16 16% தான் பண்ணுங்க 17. அப்ப அந்த 17 டிஜிட் நம்பர் இருக்கு. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது 70 டிஜிட் நம்பர் அப்படின்னா வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி டிஜிட் நம்பர்ஸ் வந்துட்டுங்க 9 டிஜிட் நம்பர். அது வந்துட்டுங்க 9 டிஜிட். அப்ப என்ன ஒரு 9 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ணாதான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு 18 டிஜிட் நம்பரோ அல்லது 18 - 1 70 டிஜிட் நம்பரோ கிடைக்கும். ஸோ அப்ப ஆன்சர் என்ன வந்துட்டுங்க. இதெல்லாம் கொஞ்சம் டைரக்டான கொஸ்டின் இதெல்லாமே. Now look at the question number 35. A solid cube is painted yellow on all its faces. The cube is then cut into 60 smaller அப்படின்றான். பட் ஈக்குவல் பீசஸ் பை மேக்கிங் த மினிமம் நம்பர் ஆஃப் என்னது கட்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் கட்ஸ்ன்றான் வந்துட்டு. அண்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்றான் வந்துட்டு. ஈக்குவல் பீசஸ் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் கட்ஸ்னும் போது இப்போ கியூப்ன்றது 3 டைமென்ஷனலா, அப்போ இது 3 நம்பர்ஸோட மல்டிபிளா நம்ம எழுதணும் வந்துட்டு. சரிங்களா? அப்போ அப்படியே அதுமே நியரஸ்டாவும் இருக்கணும். அதே மாதிரி என்னதுங்க நியரஸ்டாவும் இருக்கணும். அப்போ 16 போது பாத்தீங்கன்னா 5 போது என்னது 12 பாத்தீங்கன்னா 4 and 3. அப்ப x ஆக்சிஸ், y ஆக்சிஸ் and z ஆக்சிஸ். சரிங்க, x ஆக்சிஸ்ல உங்களுக்கு எத்தனை 4 என்னது சரி 5 4 and என்னது 3 பீஸ் கிடைக்குது 3. அப்ப எத்தனை கட்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இங்க 4 கட்ஸ், இங்க 3 கட்ஸ், என்னது 2 கட்ஸ். அப்ப ஓவரால் எத்தனை கட் போட்டிருப்பீங்க வந்துட்டு மினிமம் நம்பர் ஆஃப் கட்ஸ் 4 3 2 9 கட்ஸ் போட்டிருப்பீங்க. 4 கட்ஸ், x ஆக்சிஸ்ல 4 கட்ஸ், y ஆக்சிஸ்ல 3 கட்ஸ், z ஆக்சிஸ்ல என்னதுங்க 2 கட்ஸ் அப்படின்னும் போது 4 + 3 + 2 4 + 3 + 2 என்னது 9 கட்ஸ் போட்டிருப்பீங்க. The minimum number of cuts is என்னன்றாங்க 9 அப்படின்றாங்க. The number of smaller piece which are என்னது not painted on any faces அப்படின்றான். எந்த ஒரு ஃபேஸா? அப்ப என்னதுக்கு அவுட் இருக்கு இல்லையா, அந்த கருவோட சர்ஃபேஸ் இல்ல டோட்டல் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா வந்துட்டு, அதை சுத்தி இருக்கிறத பீசஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா இன்டர்மீடியட்ல கண்ணுக்கே தெரியாத இருக்கிறத நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிருக்க மாட்டோம், செஞ்சிருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அப்ப நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னா நீங்க கியூப் இருக்கு இல்லையா, இதை வந்து 5 1 2 3 4 5 பீஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர். இங்க வந்துட்டு 4 பீஸ், இங்க வந்து என்னது 3 பீஸ். ஓகேங்களா? எத்தனை 3 பீஸ். ஓகேங்களா? மேலே அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன கிட்ட வந்துட்டு the number of smaller pieces which are not painted on any faces. இப்ப இந்த அவுட்டர் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுக்கணுமா, 4 பக்கமா இருக்கிறது. அப்ப இங்க முன்னாடி என்னது 20, அதே மாதிரி அந்த சைடு எடுத்துறீங்களா, அப்ப இது 20 போயிடும், அந்த சைடு 20 போயிடுமா, அப்ப டோட்டலா என்ன எடுத்து வந்துட்டு 20 போயிடுது. ஃப்ரண்ட் 20 பேக் 20 போயிடுது. இப்ப இந்த 20 போகும்போது இங்க ரைட்ல இருக்கிற இந்த லேயரும் அந்த லேயரும் போயிடுமா ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்ப இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கியூப் மட்டும் தான் இருக்குமா, இருக்கிறது வந்துட்டு 3 இங்க 4 இருக்குமா, 4 இந்த சைடு 4, இந்த அதே மாதிரி அந்த சைடு ஒரு 4 + 4 என்னது 8. சரிங்களா? அடுத்து என்ன வரும்னா கீழே பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த 5 3 தான், 5 3 3 3 3 3 6 என்னது 6. அப்ப டோட்டலா இது எல்லாமே அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சுத்தி இருக்கக்கூடிய கியூப் இல்ல அவுட்டர்ல இருக்கக்கூடிய கியூப்ஸ். 20 + 20 என்னதுங்க 40 40 + என்னது வந்துட்டுங்க 14 40 + 14 என்னது வந்துட்டுங்க 54. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் 60 60 கியூப்ல 54 கியூபுக்கு என்ன பண்ணிருக்கும், 54 கியூப்ஸ்க்கு என்ன இருக்குன்னா அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் என்ன இருக்கும் வந்துட்டுங்க பெயிண்ட் ஆயிருக்கும் வந்துட்டு. அப்போ 60ல 54 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் வந்துட்டுங்க 6. இப்போ 6 தான் கொடுத்துருக்கான், கரெக்ட் 6 தான் கொடுத்துருக்கான். அப்போ 1ம் கரெக்டா இருக்கு, 2ம் கரெக்டா இருக்கு. அப்படி என்னன்னு சொல்ல வந்துட்டுங்க போத் என்னதுங்க 1 and 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சொல்லுங்க போத் 1 and 2. ஓகே, 36 கொஸ்டின்ஸ் போலாம். 36 பாத்தீங்கன்னா 7 into என்னது 24 which is equal to 25. அடுத்து 12 16 20 அப்படின்னு கொடுத்துறாங்க. வாட் இஸ் த 16 and 63 அப்படின்றாங்க. இது கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்துட்டு 7 and 24 பாருங்க 7 ஸ்கொயர் + 24 ஸ்கொயர் ட்ரிப்ளெட்ஸா இது 25 ஸ்கொயர். அதே மாதிரி 12 ஸ்கொயர் என்னதுங்க 16 ஸ்கொயர் 20 ஸ்கொயர். அப்ப இங்க 16 ஸ்கொயர் + 63 ஸ்கொயர் என்னவா இருக்குங்க, 16 ஸ்கொயர் என்னது 4 சாரி 6ல முடியும் வந்துட்டு. சரி 3 ஸ்கொயர் 9 9 + 6. அப்ப ஆன்சர் என்னது 65 ஸ்கொயர். என்னதுங்க 65 ஸ்கொயர். புரியுங்களா? அப்ப 16 ஸ்கொயர் + 63 ஸ்கொயரோட ஈக்குவலண்டான வேல்யூ என்னதுங்க
65 square. So we have to choose another 65. அப்ப 724 ன்றது 25 ன்றா இது ஒரு லாஜிக். அப்ப 7 square plus 25 square தானே அது 25 square. Triplets இதெல்லாமே. அதே மாதிரி 12 square plus 16 square என்னது 20 square. So what is the value of என்னது 16 star 63 ன்றா. அப்ப 16 square plus 63 square ஆட் பண்ணா நமக்கு எந்த perfect square கிடைக்குது? 65 perfect square இருக்கு. ஓகேங்களா? இந்த क्वेश्चन போலாமா? Okay. 37. The petrol price got up by 10%. As a result of the hike in crude oil prices, the price of petrol before the hike was 90 per liter. Hike முன்னாடி எவ்வளவு லிட்டரா வந்துட்டு 90 rupees. A person travels 1200 km every month அப்படின்றா வந்துட்டு and his car gives a mileage of 16 km per liter. அப்ப அந்த 2200ல வந்துட்டு how many 16s are there னு பார்க்கணுமா? which means we have to find out number of liters எவ்வளவு தேவைப்படும்னு நமக்கு தெரியும். அப்ப 1 லிட்டரோட ரேட் என்னது 90 ரூபாய். சோ அப்ப நம்பர் ஆஃப் லிட்டர் இன்டு என்னது பிரைஸ் தான் என்னது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். and his car gives a mileage of 16 km per liter. By how many kilometers should he reduce his travel if he wants to maintain his expenditure at the previous level? previous level ல அவன் மெயின்டைன் பண்ணா அப்பனா எக்ஸ்பெண்டிச்சர் சேம்ன்றா. அப்ப இப்ப பிரைஸ் got up by என்னது வந்துட்டீங்க 10%. what is 10% of 90? 99. சரிங்களா 99. இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் ரெடியூஸ் ஆயிருக்கு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப வந்து இந்த எக்ஸ் கிலோமீட்டர் நீங்க வச்சுட்டீங்கன்னா வந்துட்டு என்னதுங்க எக்ஸ் கிலோமீட்டர் டிவைட் பண்ணதுங்க 16. சரிங்களா ஏன்னா லிட்டருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தான் கொடுக்கும் 16 தான். சோ அப்ப ரெண்டுத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் சேம் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஆப்வியஸா 16 உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க என்னது வந்து 19 போது வந்துட்டு என்னதுங்க 11 இது என்ன வந்துட்டுங்க 10. சோ அடுத்தது 11 இங்க 200. அப்ப என்ன வரைக்கும் வந்துட்டு 200. அப்ப 210 என்னதுங்க 2000 கிலோமீட்டர் தான் உங்களால போக முடியும். 2000 கிலோமீட்டர் லைக் வந்து ப்ரொபோர்ஷன் தான் லைக் ரேஷியோ டு ப்ரொபோர்ஷன். அப்ப 2000 கிலோமீட்டர் தான் இப்ப வந்து 99 ரூபா பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்போது அதே லிட்டருக்கு வந்துட்டு 16 கிலோமீட்டர் உங்களால டிராவல் பண்ணணும்னா 2000 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணணும். அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் உங்களால கவர் பண்ண முடியாது ப்ரீவியஸ் விட ஒரு 200 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியாது. அப்ப ஆன்சர் என்னது வந்துட்டு B. So 200 kilometer அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி ஓகேங்களா? சோ வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A 4-digit number n is such that when divided by என்னதுங்க 3569 leaves a remainder of என்னதுங்க 1347 respectively. What is the smallest value of என்னது வந்துட்டுங்க n அப்படின்னு கேக்குறாங்க வந்துட்டு. சோ நீங்க இது go by ஆப்ஷன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். go by ஆப்ஷன் வச்சு ஹீட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரப்போகுது 1078. இல்ல go by ஆப்ஷன் வச்சு நார்மலா நம்ம எப்படி ஹீட் பண்றது அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சோ 3 1 டிவிஷன் 2 இங்கேயும் 2 எல்லாத்துக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டிவைசர் அண்ட் ரிமைண்டர் இருக்கு. ஏன்னா டிவிஷன் 2 வருது அப்படின்னும் போது என்ன ஆகுது டிவிடெண்ட் பிளஸ் என்னது வந்துட்டு அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிவைசர் அண்ட் ரிமைண்டர் கண்டிப்பா எதனுடைய மல்டிபிளா தான் இருக்கும் டிவைசருடைய மல்டிபிளா தான் இருக்கும். அப்ப டிவைசர் என்ன இருக்குங்க 3 5 6 அண்ட் என்னது 9. அப்ப இது எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு என்ன வந்துட்டுங்க 90. 3 5 6 9 எல்சிஎம் எடுத்தது 90. அப்ப n plus 2 ன்றது 90. ஆனா வாட் இஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் n and n is a 4-digit number அப்படின்டா. அப்ப 4-digit நம்பர்னும் போது நீங்க 1000 பார்க்கணும். அப்போ 1000 ன்னும் போது உங்களுக்கு என்ன வரும் 990 தான். சரிங்களா 900 என்னது வந்துட்டுங்க 90. அப்ப 990 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிமைண்டர் பண்ணும்போது 10 வருது. என்னதுங்க 10. அப்போ 990ன்ற நம்பர் தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். சரிங்களா அப்ப 990யோட இன்னொரு 90 ஆட் பண்ணீங்கன்னா என்னது 1000 என்னது வந்துட்டு 80. அப்ப அந்த n plus 2ன்றது வந்துட்டு 1080 இருக்கும். அப்ப என்னோட வேல்யூ என்னது 1080 இருந்து ஒரு 2 போச்சுன்னா 1000 என்னது 78. 1000 என்னதுங்க 78 னு சொல்லிக்கலாம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா 1000 என்னது 78. இஸ் இட் கிளியர்? go by ஆப்ஷன் இல்ல நான் லாஜிக்கா எப்படி போடுறது அப்படின்றத நான் இன்டிமேட் பண்ணிருக்கேன் செஞ்சிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ क्वेश्चन நம்பர் 39. Consider the following statement. A கொடுத்திருக்காங்க சீக்வென்ஸ் then B is always greater than E ன்றாங்க. B எங்க இருக்குன்னு பாருங்க இங்க இருக்கு E இங்க இருக்கு. இன்இக்வாலிட்டி சேம்ல இருக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா உங்களால என்ன பண்ண ரிலேஷன் சொல்ல முடியாது. இது ஃபால்ஸ். அடுத்து S is always less than. அப்ப S எங்க இருக்கு இங்க இருக்கு. V எங்க இருக்கு இங்க இருக்கு. இன்இக்வாலிட்டி பாருங்க ஈக்குவல் டு அப்படியே விட்டுறலாம். மேல பாத்தீங்கன்னா என்னது less than or equal to. அப்ப S less than or equal to V ன்றான். ஆனா இங்க S is always less than V ன்றான். இந்த S is less than or equal to V ல என்ன இருக்கு S less than V ஆ இருந்திருக்கலாம். ஆர் எல்ஸ் என்னதுங்க S is equal to V ஆ இருந்திருக்கலாம். அப்ப செகண்ட் ஒன் என்னது டெஃபினட் ட்ரூ கிடையாது. என்னதுங்க டெஃபினட் ட்ரூ கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபால்ஸ் செகண்ட் ஒன் என்னது ஃபால்ஸ். அப்ப என்ன சொல்லணும் neither 1 nor 2 neither 1 nor 2 அப்படி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? வாங்க அடுத்த क्वेश्चन போவோம்.
So what is the unit digit in the multiplication of 13579? எல்லாமே என்ன கொடுத்திருக்காங்க ஹார்ட் நம்பர். எந்த ஹார்ட் நம்பரோட சீக்வென்சஸ் கொடுத்திருக்காங்க வந்துட்டு இப்போ ஹார்ட் நம்பரோட சீக்வென்சஸ் நம்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா என்ன இருக்கும் வந்துட்டுங்க 5 இருக்கும். அப்ப 5 ஓட எந்த ஒரு ஹார்ட் நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்களோ ஆப்வியஸா the number ends in என்னது 5 ஆ தான் இருக்க போகுது. இதுவும் லாஸ்ட் இயர்ல கேட்ட क्वेश्चंस தான், preceding questions தான். சரிங்களா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 3 15 ends in 5, 5 into 7 35 ends in என்னது 5, 5 into 9 என்னது 45 ends in என்னது 5. 5 ஓட எந்த ஒரு ஹார்ட் நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் ஆப்வியஸா உங்களுக்கு என்னது the number ends in என்னது 5 ஆ தான் இருக்க போகுது. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாங்களா? So look at the question number 44. Consider the following statement. There exists a natural number which when increased by another 50% can have its number of factors unchanged அப்படின்றாங்க வந்துட்டு. There exists a natural number which when increased by 115% can have its number of factors unchanged அப்படின்றாங்க வந்துட்டு. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு natural number which when increased by 50% என்றாங்க. Let us consider number வந்து 2 ன்னு எடுத்துங்க. 50% increase ஆச்சு அப்படின்னா என்ன இருக்கும் வந்துட்டு 3 ஆகுங்களா? இப்போ 2 க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது 1 and என்னது 2 தான். 3 க்கு வந்துட்டு ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் 1 and 3 தான். இங்க அன்சேஞ்ச் ஆகாம இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் அடுத்து இப்போ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 4 பாக்குறீங்க. இப்போ 4 க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு 1 2 4 ன்னு இருக்கு. இப்போ 50% இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன இருக்கும் 6. இப்போ 6 ஃபேக்டர் பாருங்க 1 2 3 6 அப்படின்ற அன்சேஞ்ச் ஆகாம இருக்கு இல்ல சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? எல்லாத்தையுமே இந்த கண்டிஷன் வந்துட்டு ஆப்டா இருக்குமானா இருக்காது வந்துட்டு. சோ ஆப்ஷன் வந்து ட்ரூவா அப்படின்னானதே ஃபால்ஸ் தான் வந்துட்டு. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் there exists a natural number which when increased by another 150% can have its number of factor unchanged அப்படின்ற I'm going to consider the same number 2 எடுத்துக்கிறேன். இப்போ 2 க்கு 150% பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் வந்துட்டு 3. அப்ப 2 plus 3 னா இருக்கும் 5 இருக்கும். அப்போ 2 க்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இப்பதான் பார்த்தோம் 2 ஃபேக்டர்ஸ். 5 க்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர் என்னது 2 தான். சப்போஸ் இப்போ டாக்கிங் அபௌட் என்னது 4 க்கு 150% பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6 ன்னு கிடைக்கும் வந்துட்டு 150% 4 ன்றது 6. அப்ப அந்த நம்பர் என்னவா இருக்கும் 10 ஆ இருக்கும். அப்ப 4 க்கு ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா 1 2 4 3 ஃபேக்டர் இருக்கு. ஆனா 10 க்கு ஃபேக்டர் எத்தனை இருக்கு 4 ஃபேக்டர் இருக்கு இல்லையா? 1 இருக்கு 2 இருக்கு 5 இருக்கு and 10 இருக்கு. சேஞ்ச் ஆகுதா? சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஆனா சேஞ்ச் அன்சேஞ்ச்டு அப்படின்னு சொல்றோம், அதுவும் தவறு. the first one false, second one என்னது வந்துட்டு false. அப்ப neither 1 என்னதுங்க not 2 அப்படின்னு சொல்றோம். neither 1 என்னதுங்க not 2. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? now look at the question number 47. So what is the remainder when 9 power 3 9 power 4 etc up to 9 power 100 is divided by 6 அப்படின்ற வந்துட்டு. இப்போ 9 power 3 அப்படின்னும் போது 9 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குங்க வந்துட்டுங்க 3 times இருக்கு. இப்போ 9 நீங்க 6 அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு என்னன்னா இங்க வந்து 3 கிடைக்கும், என்னது 2 கிடைக்கும். எந்த ஒரு ஹார்ட் நம்பரையும் வந்துட்டு நீங்க ஈவன் நம்பரால டிவைட் பண்றீங்க, அது ஈவன் நம்பர்னும் போது எந்த ஒரு ஹார்ட் நம்பரையும் 200 ஈவன் நம்பரால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். அப்போ 1 you are going to get how many times ஆர் வந்துட்டுங்க வந்துட்டு 9 power 3 ல இருந்து 9 power 100 வரை இருக்கு. அப்போ ஓவரால் உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் கிடைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 98 டைம்ஸ் வந்து கிடைக்குமா? அப்ப 98 டைம்ஸ்னும் போது வந்துட்டு 98 டைம்ஸ் வந்து 1 கிடைக்கும். அப்ப 98 டைம்ஸ் 1 ஆட் பண்ணீங்கன்னா 98 into 1 அப்ப அந்த 98 into 1 2 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் வந்துட்டு. சோ ரிமைண்டர் இட்ஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ ரிமைண்டர் ஆஃப் என்னதுங்க a ஸ்டார் என்னது b டிவைடட் பை என்னது வந்துட்டுங்க d which is equal to நம்ம என்ன சொல்லலாம் ரிமைண்டர் ஆஃப் என்னது வந்துட்டுங்க a டிவைடட் பை என்னதுங்க d into என்னது ரிமைண்டர் ஆஃப் என்னதுங்க b divided by d. அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறோம். இங்க மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலா அடிஷன் இருந்தாலும் போறோம், சப்ட்ராக்ஷன் இருந்தாலும் போறோம். சரிங்களா? இங்க பிளஸஸ் இருக்கிறதுனால இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு ஒவ்வொரு நம்பரையும் நம்ம 6 ஆல டிவைட் பண்ணும்போது we are going to get remainder as என்னது வந்து 1 தான் வந்துட்டு. அப்போ 1 உங்களுக்கு எத்தனை டைம் வரும் வந்து பாத்தீங்கன்னா 9 power 3 ல இருந்து 9 power 100 னும் போது டோட்டலி how many terms are there 98 terms are there. அப்ப 98 times நீங்க வந்து 1 வந்துட்டு கிடைக்கும் ரிமைண்டரா வந்துட்டு. அப்ப 98 times வந்து இங்க ஆபரேட்டர் என்னவா இருக்கு பிளஸ்ஸா இருக்கிறதுனால 98 times 1 ஆட் பண்ணா 98 தான் கிடைக்கும். அப்ப 98 2 ஆல டிவைட் பண்ணும்போது ஆப்வியஸா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன தான் கிடைக்கும் வந்துட்டு 0 தான் கிடைக்கும். சோ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துட்டு 0 அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க 45. there are வந்து 7 places வந்துட்டு A to G in a city connected by various roads னு கொடுத்துட்டாங்க. AB AC CD D and என்னது BF EG and என்னதுங்க FG. A is என்னது 6 கிலோமீட்டர் வந்துட்டுங்க சவுத் ஆஃப் B அப்படின்றாங்க. அப்ப B இருக்காங்க, B உடைய சவுத்ல யார் இருக்காங்க வந்துட்டு A. எத்தனை கிலோமீட்டர்ல 6 கிலோமீட்டர்ல. அடுத்து வந்துட்டு A is 10 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் C அப்படின்றாங்க. 10 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் C, C உடைய 10 கிலோமீட்டர் வெஸ்ட்ல வந்துட்டு A இருக்காங்க. அடுத்து D is என்னது 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் E and C is 6 கிலோமீட்டர் என்னது வந்துட்டு நார்த் ஆஃப் D அப்படின்றாங்க. அப்ப C is என்னது 6 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் என்னது D ன்றானா.
D நார்த்ல வந்துட்டு. இப்போ D யார் மூலியமா கொடுத்துருக்காங்க? E மூலியமா கொடுத்துருக்காங்க. ஸோ D is 5 km east of E ன்ற. அப்போ 5 km மட்டும் இங்க வரும், ஒரு மிட் பாயிண்ட் வர மாதிரி வரும். ஸோ 5 km. அடுத்தது F is என்னது? 9 km வெஸ்ட் ஆஃப் என்னது? B. B உடைய வெஸ்ட்ல 9 km யார் இருக்காங்க? F இருக்காங்க. அண்ட் F is 2 km நார்த் ஆஃப் என்னது வந்துட்டுங்க? G. அப்போ இது ஒரு 6, இது ஒரு நார்த் அப்படின்னும் போது இப்போ இது கரெக்டா இது ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்களா அலைன்மெண்ட்ல? ஸோ 12. A person travels from D to F ன்றோம். அப்போ D ல இருந்து F க்கு என்ன பண்றாங்க வந்துட்டு டிராவல் பண்றாங்க. அப்போ D ல இருந்து F க்கு அவங்க டிராவல் பண்றாங்க அப்படின்னும் போது வந்துட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பர்சன்? நம்ம ரூட்டுக்கு எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. A to B இருக்கு, A to என்னதுங்க? C இருக்கு, C to என்னதுங்க? D இருக்கு, D to என்னதுங்க? E இருக்கு, அடுத்து என்னதுங்க? B to என்னது? F இருக்கு, E to G. அப்ப E to E G. அப்ப E to G உங்களுக்கு எவ்வளவு வரும்னு பாருங்க. இது வந்துட்டு ஒரு 5, இது வந்துட்டு ஒரு 9, 9 + 5. அப்ப 9 + 5 போது இது ஒரு 14, ஒரு 5 இருக்கு. அப்ப D to F போது இப்படியும் பார்க்கலாம், அல்லது வந்துட்டு அரேஸ் இப்படியும் போலாம். அப்படி பாத்தீங்கன்னா என்னது? 5, இது ஒரு 10, 14 + 5 என்னது? 19, 19 + 12, 19 + 12 போது 31 வருது. இப்படி பாத்தீங்கன்னா 12 + என்னது வந்துட்டுங்க? So 6 + 6 என்னது? 12, 12 + 10 என்னது? 22, 22 + 9 என்னது? 31. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்க வந்துட்டு? 31 km டிஸ்டன்ஸ் வந்துட்டு அவங்க கவர் பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு டுவர்ட்ஸ் என்னது? D, C, A, B, F என்ற வழியா டிராவல் பண்ணாலும் சரி, அதனால என்னது? D, E, G அண்ட் என்னதுங்க? F என்ற வழியா டிராவல் பண்ணாலும் சரி வந்துட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பர்சன் அப்படின்ற எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ண அவர் வந்துட்டுங்க 31 km டிஸ்டன்ஸை கவர் பண்ண. ஏன்னா இந்த ரூட் தான் பார்க்க முடியும். சரிங்களா? Look at the question number 48. A question is given followed by two statements 1 and 2. Consider the question and the statement and mark the correct option அப்படின்னு. Option. What is the smallest one-digit number having exactly 4 different factor அப்படின்ற வந்துட்டு 4 different factor. அப்ப single digit number. So single digit number போது உங்களுக்கு தெரியும் வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்ப எந்த ஸ்மாலஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பருக்கு வந்துட்டு ஃபேக்டர் வந்துட்டு 4 இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 1க்கு எத்தனை ஃபேக்டர் தான் இருக்கு? 1 தான் இருக்கு. 2க்கு 2 ஃபேக்டர் இருக்கு. 3க்கு என்ன இருக்கு? 2 ஃபேக்டர் இருக்கு. 4க்கு 3 ஃபேக்டர் இருக்கா? 5க்கு 2 ஃபேக்டர் இருக்கு. 6க்கு தான் எத்தனை ஃபேக்டர் இருக்குங்க? 4 ஃபேக்டர் இருக்கா? அப்ப 4 ஃபேக்டர் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வந்துட்டு 6 தான். அந்த கொஸ்டின் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன பண்ணலாம், நம்மளால ஆன்சர் சொல்லிட முடியும், செய்ய முடியும் வந்துட்டு. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 2 is one of the factor அப்படின்ற வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 3 வந்து என்னதுங்க? 2 வந்துட்டு என்னது? 3 is one of the factor. இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கணும் வந்துட்டு. நீங்க ஆப்ஷன் பாருங்க. The questions can be answered by using one of the statement alone but can't be answered using the other statement. The question can be answered by using either statement alone. The question can be answered by using both the statement together but can't be answered using either statement alone. The question can be answered even without using any of the statement. Without using any of the statement. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பார்க்காமயே வந்து நம்ம என்ன பண்ண முடியும் வந்துட்டு அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் ஈவன் என்னது வித்தவுட் யூசிங் எனி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். செய்யறோம் வந்துட்டு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து look at the question number 46. இப்போ இந்த 46 பாத்தீங்கன்னா in a certain code 64 written as என்னதுங்க 343 அனலாஜி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னது வந்துட்டுங்க 216 என்னது வந்துட்டுங்க is written as என்னதுங்க 729 அப்படின்ற வந்துட்டு. அப்ப 64 can be written as என்னது 343 அப்படின்னா இது என்னதுங்க 4 cube, இது என்னதுங்க 7 cube. அதே மாதிரி வந்துட்டு 216 அப்ப 6 cube can be written as என்னதுங்க 9 cube. 729 9 cube. then now is 512 அப்படின்ற 512 8 cube. அப்ப 4க்கும் 7க்கு டிவியேஷன் என்னதுங்க 3. அதே மாதிரி 6க்கும் 9க்கு டிவியேஷன் 3. அப்ப 8க்கும் அடுத்து நம்ம ஒரு டிவியேஷன் இருக்கணும் 3 இருக்கணும். அப்ப 11 cube. அப்ப 11 cube can be written as என்னதுங்க 1331. 11 cube ஓட வேல்யூ வந்துட்டு என்னது 1331. அப்ப 8 cube ன்றது என்னது 512 written in the code என்னதுங்க 1331. ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான் இது. A question is given followed by another two statement 1 and 2. Consider the questions and the statement and mark the correct option அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் PQRS be the different என்னது non zero digit அப்படின்ற if PP and PQ equal to என்னது RRSS where P less than or equal to என்னதுங்க 3 அப்படின்ற. அப்ப P ஓட வேல்யூ என்ன இருக்கும் வந்துட்டுங்க 3 2 1 இருக்கணும் வந்துட்டு. Q அதே மாதிரி என்னது less than or equal to 4 அப்படின்னும் போது Q ஓட வேல்யூ வந்துட்டு 4 3 இல்ல 2 1 இருக்குமா? So then what is Q? What is Q
Q equal to அப்படின்ற வந்துட்டு அப்போ ஒரு 2 digit நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்னதுங்க ஒரு 4 digit நம்பர் கிடைக்குது. அந்த 4 digit நம்பர்ல ஃபர்ஸ்ட் 2 digitsம் சரி லாஸ்ட் 2 digits வந்துட்டு சேமா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 digitsம் லாஸ்ட் 2 digitsம் சேமா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா வந்துட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வந்துட்டு. அதே மாதிரி இங்க வந்துட்டு பிபி என்னும் போது வந்துட்டு நிச்சயமாவே இந்த நம்பர் வந்துட்டு 11ஓட மல்டிப்ளா தான் இருக்க முடியும். அப்போ இது என்னதுங்க 11ஓடைய மல்டிப்ளா தான் இருக்க முடியும். அப்போ நீங்க வந்துட்டு பியோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னும் போது இங்க போடுறீங்க. ஸோ 11 இருக்கலாம். பியோட வேல்யூ 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், அல்லது என்ன இருக்கலாம் 3 இருக்கலாம். அப்போ 11 போட்டீங்கன்னா இப்போ 1 என்னதுங்க கியூவோட வேல்யூ நீங்க என்ன போட்டாலும் 11 இங்க 1 இருக்கும்போது இந்த சான்சஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ 1 போட்டீங்கன்னா 121 தான் வரும். 2 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு 1 போட்டா வந்துட்டு என்னது 1 போடுறீங்க அப்போ 121. சப்போஸ் 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன 132 கிடைக்கும் வந்துட்டு. 3 போடுறீங்க 3 போட்டா அது 13 143. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டுங்க 14 போடுறீங்க 100 என்ன வந்துட்டுங்க 54. அப்ப இது வரதுக்கான சான்சஸ் இருக்கானா இல்ல. அப்ப பியோட வேல்யூ கண்டிப்பா என்ன இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. சேம் மேனர் 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறீங்க வந்துட்டு 2 போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு வருமா பியோட வேல்யூ 22 போடுறோம். 22 போது வந்துட்டு இப்ப கியூவோட மேக்ஸிமம் வேல்யூ பியோட மேக்ஸிமம் 2 போடுறோம். அப்போ 2 இங்க 2 போடுறீங்க இங்கேயும் 2 அப்படின்ற மேக்ஸிமம் வேல்யூ நீ பாத்தீங்கன்னாவே 24 தான் வந்துட்டு 24 போது உங்களுக்கு 22 போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 digit நம்பரே கிடைக்காது. ஸோ அப்போ ஆப்வியஸா இப்போ பியோட வேல்யூ இந்த கேசஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் டெஃபினட்டா வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லிடலாம் வந்துட்டு. அப்போ பியோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு போடுறீங்க. இப்போ 33 அப்போ வந்துட்டு 3 ஓகேங்களா. அப்போ வந்துட்டு கியூவோட வேல்யூ என்ன இருக்கலாம் வந்துட்டு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம். இப்போ நீங்க 1 போடுறீங்க 1 போட்டா உங்களுக்கு என்ன இருக்கு வந்துட்டு 1 போடும்போது உங்களுக்கு 33 into 900 என்ன வந்துட்டு 31 31 into 3 அது 93 into 11 போது 900 வந்துட்டுங்க 63 கிடைக்கும் வந்துட்டு. 2 போடுறீங்க 32 into 96 போது உங்களுக்கு என்ன வந்துட்டு 910 வந்துட்டு அப்போ 1056. ஆனா அந்த ஃபார்மேட்ல வருதா ரெண்டுமே வருதானா இல்ல. அடுத்து 32 into 3 போடுறீங்க வந்துட்டு. ஸோ 3 போட முடியாது 4 தான் போடுறீங்க. அப்போ 33 into 4 போடும்போது உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க 3 4 12. ஸோ 12 போது உங்களுக்கு என்ன வருது 33 into என்னதுங்க 34 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 33 into 34 போது உங்களுக்கு என்ன வந்து 3 times of 34 அப்படின்றோம். 3 times of 34 அப்படின்னும் போது உங்களுக்கு என்னது 102 அப்படின்னும் போது 1122 வந்து பாருங்க 11 என்னதுங்க 22. இந்த ஃபார்மேட் கரெக்டா எக்ஸாக்டா மேட்ச் ஆயிடுதா அந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸாக்டா வந்துட்டு மேட்ச் ஆயிடுது. அப்போ பிபி அப்படின்னு கியூ போது வந்துட்டு அப்ப 33 and 34 33 என்னதுங்க 34 போது உங்களுக்கு 1122 இந்த RRSSன்ற கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்துட்டு என்ன இருக்கு எக்ஸாக்டா ஆப்டா மேட்ச் ஆகுது. அப்ப ஆரோட வேல்யூ என்ன இருக்கு வந்துட்டு 1 இருக்கு, எஸ்ஓட வேல்யூ 2 இருக்கு, அதே மாதிரி கியூவோட வேல்யூ என்னவா இருக்கு வந்துட்டு 4 இருக்கு. கியூவோட வேல்யூ என்ன இருக்குங்க 4 இருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ல அதாவது சரி கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல இருந்து கியூவோட வேல்யூ என்னன்னு நம்மளால சொல்ல முடியும். கியூவோட வேல்யூ வந்துட்டு என்னன்னு சொல்ல முடியும் செய்ய முடியும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 நமக்கு தேவையில்லை 2 நமக்கு தேவையில்லை. ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கானு பாருங்க. ஏன்னா ப்ரீசீடிங் கொஸ்டின் அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. எஸ் அதே தான் கொடுத்துருக்காங்க. the question can be answered even without using any of the statement. without using என்னதுங்க any of the statement. அவன் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாவே நம்மளால என்ன பண்ண முடியும் வந்துட்டு அவன் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எதுங்க டி. ஆப்ஷன் வந்துட்டுங்க டி. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? வாங்க கொஸ்டின் நம்பர் 50 வந்து பார்ப்போம். வந்துட்டு 50 பாத்தீங்கன்னா a question is given followed by another 2 statements 1 and 2. Consider the questions given in statement, mark the correct option அப்படின்றாங்க. So how is Q related to P அப்படின்றாங்க. How is Q related to P அப்படின்னும் போது யாரோட ஜெண்டர் கண்டிப்பா நமக்கு தெரியணும், Q உடைய ஜெண்டர் நமக்கு தெரியணும். Q உடைய ஜெண்டர் நமக்கு வந்துட்டு கண்டிப்பா தெரியணும். ஏன்னா Q தான் வந்துட்டு P க்கு என்ன ஆகணும் அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க வந்துட்டு. P has another 2 sister. அப்ப P க்கு வந்து 2 சிஸ்டர் இருக்காங்க. ஒன்னு R என்னதுன்றாங்க எஸ்ன்றாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to say the answer ஆனா இல்ல. because we are not talking about என்னது வந்துட்டு Q அப்படின்றோம். ஸ்டேட்மெண்ட் 2 பாக்குறோம். R's father is the brother of என்னது Qன்றாங்க வந்துட்டு. R உடைய ஃபாதர் இருக்காங்க இல்லைங்களா, R உடைய ஃபாதர் வந்துட்டு யாருடைய பிரதர்ங்களா வந்துட்டுங்க Q உடைய வந்துட்டு பிரதர் அப்படின்றாங்க. Q உடைய பிரதர் அப்படின்னு. இப்ப Q உடைய ஜெண்டர் தெரியுமா நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 alone தான் முதல்ல செக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient to say the answer ஆனா கிடையாது. காரணம் என்ன, you're not talking about என்னது P. ஸ்டேட்மெண்ட் 2 சஃபிஷியன்ட் கிடையாது. now we have to combine these two. அப்ப கம்பைன் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எப்படி வராங்கன்ற பாருங்க. அப்ப கம்பைன் பண்ணும்போது P அதே மாதிரி என்னது R அடுத்து என்னது S. ஆருடைய ஃபாதர் யாருன்னா வந்துட்டு Q உடைய என்னது வந்துட்டு R's father is the brother of என்னதுங்க Q அப்படின்ற வந்துட்டுங்க. அப்போ PRS இவங்களாம் என்னது வந்துட்டு சிப்ளிங்ஸ்ன்றதுனால வந்துட்டு
இப்ப ஆருடைய ஃபாதர் யாரோ அவங்க வந்துட்டு பி உடைய ஃபாதர். அப்ப பி உடைய ஃபாதர் வந்துட்டு ஃபாதருடைய சிப்ளிங்ஸ் தான் யாரு? கியூ. சிப்ளிங்ஸ் தான் கியூ. இப்ப கேட்டிருக்குது how is Q related to P அப்படின்ற. அப்ப Qன்ற மேல இருந்தா என்ன சொல்ல வந்துட்டு அங்கிள்னு சொல்லுவோம், ஃபீமேல் இருந்தா என்ன சொல்ல வந்துட்டு ஆண்ட் அப்படின்னு சொல்ல வந்துட்டு. அப்ப கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் போதுமானதானா? கிடையாது. The given data is not sufficient to say the answer வந்துட்டு, because we don't know what is the gender of another Q. அப்ப Q ஓட ஜெண்டர் உங்களுக்கு என்னன்னு தெரியாது போது நம்மளால சொல்ல முடியுமானா முடியாது. So when you combine these two info also we are not able to say the answer for this particular question அப்படி நம்ம சொல்றோம் வந்துட்டு. So ஆப்ஷன் பாக்குறோம் நம்ம வந்துட்டு. அப்போ when you combine these two also we can't say. The question can't be answered even using any of the statement. Answer even using any. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாலும் உங்களால பண்ண முடியாது. The question can be answered using both the statement together but can't be answered. இது வரதுக்கான வாய்ப்பு இல்ல. So the question can be answered by using either statement alone. அதுவும் இல்ல. So அடுத்து பாக்குறீங்க வந்துட்டு the questions can be answered using one of the statement. இது வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப the question can't be என்னது வந்துட்டு answered even using any of the statement. எந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது வந்துட்டு ஆன்சர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் எது ஆப்ஷன் பார்த்தோம்னா இது fourth one தான். When you combine these two info also we are not able to say the answer அப்படி நம்ம சொல்லணும். I hope you all understand. So அடுத்து பாப்போம் வாங்க. So now look at this question number 55. A set X என்றா of 20 pipes can fill 70% of the tank in 14 minutes அப்படின்றா. அப்ப அந்த X என்ற ஒரு செட் X என்றது வந்து எவ்வளவு பைப்ஸ் இருக்கு? 20 பைப்ஸ். எவ்வளவு லிட்டர்? 70% of the tank என்றா. அப்ப 70% 7/10 of the என்னது வந்துட்டு போர்ஷன். அப்ப 7/10 of the portion இல்ல 7/10 of the capacity வந்து ஃபில் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்ததுன்னா 14 minutes எடுத்துக்குது. அப்படின்னும் போது என்டையர் டேங்க் வந்துட்டு கெப்பாசிட்டி வந்துட்டு என்டையர் டேங்க் ஃபில் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? அந்த 7/14 கேன்சல் பண்ணா 20 minutes எடுத்துக்கும். இதே இந்த எக்ஸ் என்ற செட்ல இருக்கக்கூடிய 20 பைப்ஸும் இந்த சேம் மேனர் ஒய்யும் பார்க்கணும் வந்துட்டு. இப்போ ஒய் பாக்குறீங்க வந்துட்டு ஒய் பாத்தீங்கன்னா என்ன வருதுங்க? another set y have 10 pipes. ஒய்ல எத்தனை பைப் இருக்குங்க? 10 பைப் வந்துட்டு 3/8 of the tank எவ்வளவுங்க? 3/8 of the tank வந்துட்டு ஃபில் பண்ண எவ்வளவு எடுத்துக்குதுங்க? 6 minutes எடுத்துக்குது. அப்ப என்டையர் டேங்க் போது 6 3 கேன்சல் பண்ணும்போது 2 8 வேணாதுங்க 16. சோ என்டையர் டேங்கை ஃபில் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு என்னது 16 minutes வந்து எடுத்துக்கும் என்டையர் டேங்க. இதே ஒய்ல இருக்கக்கூடிய 10 பைப்ஸ். சரிங்களா? தேர்ட் செட் என்னது? இசட் ஆஃப் என்னது? 16 பைப்ஸ். 16 pipes can empty half of the tank என்ன வந்துட்டு. சோ half of the tank வந்துட்டு இசட் வந்து எம்டி பண்ண எத்தனை பைப்புங்க? 16 பைப் வந்துட்டு half of the tank எம்டி பண்ண எவ்வளவு எடுத்துக்குது? 20 minutes. அப்ப ஃபுல் டேங்க் எம்டி பண்ண எவ்வளவு எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 40 minutes எடுத்துக்கும். 40 minutes வந்துட்டு எடுத்துக்கும். இந்த பாயிண்ட் புரியும் நான் நம்புறேன் வந்துட்டு. அப்ப எக்ஸ் என்ற ஒரு பைப்பு எக்ஸ் வச்சுங்க, ஒய்ன்னு வச்சுங்க, இசட் இது ரெண்டுமே என்னது? ஃபில்லிங். இது என்னதுங்க? எம்டிங். எக்ஸ்ல எத்தனை பைப் இருக்குங்க? 20. ஒய்ல எத்தனை பைப் இருக்குங்க? 10 பைப் இருக்கு. இசட்ல எத்தனை பைப்ஸ் இருக்குன்னு வந்துட்டுங்க? 16 பைப்ஸ் இருக்கு. இந்த 20 பைப்ஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் டேங்கை வந்துட்டு ஃபில் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்கு வந்துட்டுங்க? ஃபர்ஸ்ட் என்னது 20 minutesங்களா? 20 minutes. இது எவ்வளவு நேரம் எடுத்துக்கு வந்துட்டுங்க? ஒய்ன்றது வந்துட்டுங்க 16 minutes எடுத்துக்கும். இசட்ன்றது எவ்வளவு நேரம் எடுத்துக்கு வந்துட்டுங்க? 40 minutes எடுத்துக்கும். எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 40 minutes. இப்போ அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான். If half of the pipes of set X are in the closed, அப்ப half of the pipes வந்து க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளவு பைப் இருக்கும் வந்துட்டு? ரிமைனிங் half இருக்குமா? அப்ப இந்த ரிமைனிங் half பண்ணும்போது 20 pipes 20 minutes என்னும்போது 10 pipes என்ன ஆகும் வந்துட்டு 10 போது half ஆகும்போது இங்க டைம் டேக்கன் அதிகமாகுமா? அப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்? 40 minutes. half of the போது 40 minutes எடுத்துக்கும். அடுத்து பாருங்க வந்துட்டு and only half of the pipes of set Y are open. அப்ப half of the pipe பண்ணும்போது 10 பைப் வந்து 16 நிமிஷம் போது வந்துட்டு என்டையர் பைப் பண்ணும்போது 16 நிமிஷம். அதுல 5 பைப் வந்துட்டு எவ்வளவு நேரத்துல வந்துட்டு ஃபில் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எஃபிஷியன்சி ஆஃப் ஆகுது அப்படின்னா டைம் டேக்கன் ஆகும் வந்துட்டு half of the time வந்துட்டு என்ன ஆகும்? டபுள் மடங்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 32 minutes. என்னதுங்க? 32 minutes. And all the pipes of set Z are open. Z வந்துட்டு எல்லா பைப். அப்ப 40 minutes. என்னதுங்க? 40 minutes. Then how long will it take to fill 50% of the tank? இப்ப எக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 40 minutes வந்து எடுத்துக்குது எம்டிஆர் டேங்க் ஃபில் பண்ண. இசட் வந்துட்டு ஒரு ஃபுல்லா இருக்க எம்டி பண்ணா 40 minutes. அப்ப இது ரெண்டுத்தோட எஃபிஷியன்சி என்ன இருக்கு? சேமா இருக்கா? இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே விட்டுடலாமா? பேலன்ஸ் என்ன இருக்கு வந்துட்டு? ஒய் தானே. அப்ப ஒய்ன்றது வந்துட்டு ஒரு ஃபுல் டேங்க் வந்துட்டு ஃபில் பண்ண எவ்வளவு எடுத்துக்கும் அப்படின்னா 32 minutes வந்து எடுத்துக்கும் வந்துட்டு. இப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறான்? 50% ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் கேட்கறாங்க. அப்ப 50% ஆஃப் ஆஃப் தான். சரி, ஆஃப் ஆஃப் த எஃபிஷியன்சி என்ன போது? டைம் டேக்கன் என்ன ஆக போகுது? ஆப்வியஸா வந்துட்டு ஆஃப் ஆஃப் தான் ஆக போகுது. அப்ப 32ல ஆஃப் ஆஃப் வேற என்னது? 16 minutes.
அப்போ 3 பைப்பை சைமல்டேனியஸா ஓபன் பண்ணும்போது ஏன் எக்ஸ் இசட் நான் வச்சேன் அப்படின்னா எக்ஸ் வந்து ஃபில்லிங் ப்ராசஸ், இசட் என்னது வந்துட்டுங்க எம்டிங் ப்ராசஸ். ரெண்டுமே ஆப்போசிட், டைம் டேக்கன் என்ன இருக்கு சேமா இருக்கிறதுனால, எஃபிஷியன்சியும் சேமா இருக்கிறதுனால இது எவ்வளவு லிட்டர் ஃபில் பண்ணுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடும் வெளியே போயிடும். அப்ப இதோட நெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது யார் மட்டும் தான் ஃபில் பண்ணுவாங்கன்னா ஒய் தான். அப்போ ஒய் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்டையர் டேங்க ஃபில் பண்ண வந்துட்டு எவ்வளவு எடுத்துப்பாங்க 32 மினிட்ஸ் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த டேங்க ஃபில் பண்ண எவ்வளவு எடுத்துப்பாங்கன்னா அதனுடைய ஹாஃப் ஆஃப் த டைம் டேக் தான் எடுத்துக்க போறாங்க. ஸோ 16 மினிட்ஸ். ஸோ அப்ப ஆன்சர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் 16 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இது புரியுது இல்லைங்களா? சரிமா, நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் போவோமா? If n is a natural number, then what is the number of another different remainder of another 1 power n plus another 2 power n when divided by another 4 அப்படின்றோம். when divided by another 4. நீங்க லாஜிக்காவே கூட இதை போட்டுக்கலாம் வந்துட்டு 1 power anything என்னது 1 தான். சரிங்களா? 1 நீங்க 4 ஆல் டிவைட் பண்ணும்போது ஆப்வியஸா உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது, ரிமைண்டர் 1 தான் கிடைக்க போகுது. இந்த செக்மெண்ட் மட்டும் பார்க்க போறோம். நேச்சுரல் நம்பர் என்னன்றது வந்துட்டு அப்ப ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்னது 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க வந்துட்டு அப்ப 2 power 1 வந்துட்டு 2 தான். அப்ப 2 4 ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் வந்து 2 தான். அப்ப 1 plus 2 போது உங்களுக்கு என்ன கிடைக்குது 3. பவர் வந்துட்டு 1. அதாவது என்னோட வேல்யூ 1 இருக்கும்போது, என்னோட வேல்யூ என்னதுங்க 1 இருக்கும்போது உங்களுக்கு வந்து 4 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குது வந்துட்டுங்க 3 கிடைக்குது. இப்ப n is equal to 2 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 1 ஸ்கொயர் என்னது வந்துட்டு 1 தான். 2 power 2 என்னது வந்துட்டுங்க 4. அப்ப 1 plus 4 வந்துட்டு 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்குதா? சோ n is equal to 3 ன்னு பாக்குறீங்க. n is equal to 3 போது 1 power 3 என்னது வந்துட்டு 1 தான். 2 power 3 என்னதுங்க 8. சரிங்களா? இப்ப 8 நீங்க 4 ஆல் 8 1 plus 8 போது இல்ல 8 4 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் வந்துட்டு 0 தான் கிடைக்கும் வந்துட்டு. அப்ப 1 வந்து 4 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னது வந்துட்டு 1 தான் வந்துட்டு. அப்ப எக்ஸப்ட் 1 power 1 2 power 1 தவிர இது எல்லாமே வந்துட்டு 1 power 2 plus 2 power 2. சரிங்க, 1 power 3 plus 2 power 3 இது கம்ப்ளீட்டா வந்துட்டு என்ன பண்ணும் வந்துட்டு வந்து 4 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் ஆப்வியஸா வந்துட்டு 1 தான் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா வந்துட்டு every 2 power of 2 or multiple of 2 power of 2 so is always divisible by என்ன வந்துட்டுங்க 4. சரிங்களா? அப்ப அந்த 2 power 1 மட்டும் தான் வந்துட்டு 4 ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். அப்பதான் 2 plus 1 இது 3 கிடைக்கும் வந்துட்டு. சரிங்களா? ஆனா 1 power anything என்னது வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு 1 power anything என்னது சரி வந்துட்டு 1 தான். அப்ப 1 power anything நீங்க 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு ரிமைண்டர் என்ன தான் கிடைக்கும் வந்துட்டு 1 தான் கிடைக்கும். ரிமைண்டர் என்ன தான் கிடைக்கும் 1. இப்போ இந்த 2 power 1 தவிர இதெல்லாம் 2 power 2 or 2 power 3 2 power 4 etc. 2 power 2 ல இருந்து எல்லா வேல்யூஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஓட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அதாவது கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா வந்துட்டு 4 ஆல டிவிசிபிளா இருக்கும். ஏன்னா மினிமம் வந்துட்டு என்ன இருக்கு 2 2 2 இருக்கும். அப்ப அந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரிமைண்டர் 0 ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன இந்த 1 power anything மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறீங்க. அப்ப 1 power anything நீங்க 4 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். அப்போ 1 power n plus 2 power n 4 ஆல் டிவைட் பண்ணும்போது what are the possible remainder, what are the different possible remainder னா ரெண்டே பாசிபிள் ரிமைண்டர் தான் இருக்கு. என்ன இருக்கு 1 3 இருக்கு, இன்னொன்னு இருக்கு 1 தான். 3 and 1. அப்ப ஆப்ஷன் என்ன வந்துட்டீங்க 2. எத்தனை பாசிபிள் ரிமைண்டர் தான் இல்ல how many different remainder தான் கேட்டிருக்கான். அப்ப 2 different remainder கிடைக்கும். ஒன்னு 1ன்ற ஒரு ரிமைண்டரும் இன்னொன்னு என்னதுங்க 3ன்ற ரெண்டு டிஃபரெண்ட் ரிமைண்டர் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணோம். சோ வாங்க அடுத்த क्वेश्चन போவோம். இப்போ p is equal to let p is equal to qq and b a 3 digit number. What is the HCF of என்னது வந்துட்டுங்க p and என்னதுங்க 481. p and என்னதுங்க 481 அப்படின்ற. அப்போ p ன்றது qqன்ற. அப்ப qqன்ற போது கண்டிப்பா எனக்கு வந்துட்டு 3 டிஜிட் சேமா இருக்கு. அப்ப 3 டிஜிட் சேமா இருக்குன்னா கண்டிப்பா எதால டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 and என்னதுங்க 111 ஆல டிவிசிபிள் ஆகும். சரிங்களா? மினிமம் வந்து பாருங்க 3 and 111 இல்ல 3 டிஜிட்மே சேமா இருக்குன்னா ஆல் 3 digit number all the digits are same அப்படின்னா all the digits are same அப்படின்னும்போது டெஃபினட்டா ஏதாவது டிவிசிபிள் ஆகும். 3 ஆல் டிவிசிபிள் ஆகும், 37 ஆல் டிவிசிபிள் ஆகும், 1 ஆலயும் என்ன ஆகும் டிவிசிபிள் ஆகும். 3 நம்பராலையும் கண்டிப்பா டிவிசிபிள் ஆகும். 3 நம்பராலையும் டிவிசிபிள் ஆகும். அப்ப வாட் இஸ் தி HCF of p and என்னது 481. இப்போ அந்த 481ன்றது பாருங்க 3 ஆல டிவிசிபிள் ஆகலாம் ஆகல. ஆனா 481 எப்படி எழுதலாம் 37 into என்னது வந்துட்டுங்க 13 எழுதலாம். 37 into என்னதுங்க 13. அப்போ pன்றது இந்த நம்பர் pன்றது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 3 டிஜிட் சேம் 3 டிஜிட்ஸா அப்ப கண்டிப்பா எதால டிவிசிபிள் ஆகும் 3 ஆல டிவிசிபிள் ஆகும், 37 ஆல ஆகும், 111 ஆல டிவிசிபிள் ஆகும். இப்போ 481 அப்படின்ற வந்துட்டு 481 ஃபேக்டரைஸ் பண்ணனதே கிடையாது. 37ன்றது 13. அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கேக்குறான். அப்ப ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ரெண்டுத்துக்கு என்னவா இருக்கு 37 தான் இருக்கா. ரெண்டுத்துக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கு 37. இதெல்லாம் ரொம்ப டெட் ஈஸியான क्वेश्चंस. கொஞ்சம் யோசிச்சிருந்தாவே நமக்கு போதுமானது. வந்துட்டு இங்க நமக்கு தெரியும் என்னது ஒரு 3 டிஜிட் நம்பர் ஆல் த டிஜிட்ஸ் ஆர் சேமா இருந்தது அப்படின்னா ஆல் த டிஜிட்ஸ் ஆர் வந்துட்டு சேமா இருந்தது அப்படின்னா வந்து the digit
that particular number or that number definitely divisible by என்னதுங்க 3 என்னதுங்க 37 என்னதுங்க 111 கண்டிப்பா என்ன ஆகும் 3 and 37 and 111 வந்துட்டு டிவிசிபிள் ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சா அங்க போதுமானது. இந்த பாயிண்ட் क्वेश्चन புரியுது இல்லையா? சரி மூவ் நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த 489th digit in the number அப்படின்ற 489th digit in the number 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி போயிட்டு இருக்கா? அப்போ எத்தனை சிங்கிள் டிஜிட் நம்பர்? இந்த சீக்வன்சஸ் அப்படியே என்ன பண்ணிருக்கான் வந்துட்டுங்க, நேச்சுரல் நம்பரோட சீக்வன்சஸ் அப்படியே கன்சிக்யூட்டிவா எழுதிருக்கான் செஞ்சிருக்கான். அதெல்லாம் 489 டிஜிட்ஸ் வந்துட்டு பார்க்கணும். அப்ப எத்தனை சிங்கிள் டிஜிட் நம்பர் இருக்கு? சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்துட்டு 9 இருக்கா? ஆமாங்களா, 9 டிஜிட்ஸ். சரிங்களா? அப்ப 2 டிஜிட் நம்பர் போது from 10 to 99 எவ்வளவு நம்பர் இருக்கு இதுல? 90. அப்ப 90 into 22 so 180 டிஜிட்ஸ் வரும் வந்துட்டு. அடுத்த 180 டிஜிட் சிங்கிள் டிஜிட் நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் 9 நம்பரா இருக்கும். அடுத்து வந்துட்டு 10th பொசிஷன்ல இருந்து 180th பொசிஷன் வரைக்கும் இருக்கு வந்துட்டு உங்களுக்கு 180. அடுத்து 3 டிஜிட் நம்பர் பாக்குறீங்க from 100 to என்னது வந்துட்டுங்க 489 கொடுத்துருக்கான் இல்லைங்களா? இப்போ 489 இது 118 வந்துருச்சு. அப்ப நியரஸ்டா பாக்குறேன் நான். சோ நியரஸ்டா பார்க்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா சோ 199 வைக்கிறேன். ஏன்னா ஒரு 100 தான். ஏன்னா ஒரு 100 டிஜிட் நம்பர் போது வந்துட்டு ஒரு 3 டிஜிட் நம்பர் போது எத்தனை பிளேஸ் டிஜிட்ஸ் வருதுங்க? 3 நம்பர் வருது. அப்ப 100 to 190 போது உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 100 3 டிஜிட் நம்பர் இருக்கு. அப்ப 100 3 டிஜிட் நம்பர் போது ஈச் டிஜிட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி? ஈச் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி டிஜிட்னா 3 டிஜிட். அப்போ 100 நம்பர்ஸ்ல ஒவ்வொரு நம்பருக்கும் 3 டிஜிட்னால 100 into 3. சோ உங்களுக்கு என்ன வந்துட்டுங்க 300 நம்பர். இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க வந்துட்டு. ஆட் பண்ணாவே உங்களுக்கு என்ன வந்து எக்ஸாக்ட்டா 489 சாரி 489. அப்ப நீங்க என்ன இருக்கும் கடைசி டிஜிட்ஸ் என்னவா இருக்கும் வந்துட்டு உங்களுக்கு இந்த சீக்வன்சஸ்ல 199 இருக்கு போதா? அப்ப 489th பொசிஷன்ல என்னதான் வந்திருக்கு? 9 வந்திருக்கு. இவ்வளவு ஒரு டேட்டி ஈஸியான क्वेश्चंस. கொஞ்சம் யோசிச்சிருந்தாவே நமக்கு போதுமானது. 489th பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 109. இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 198, 100 வந்துட்டு 97, 100 96. சரிங்களா? இது மாதிரி சீக்வன்சஸ் பார்க்கும்போது என்னது 489th பொசிஷன் டிஜிட்டா. சோ ஆன்சர் என்னது? டி. ஆப்ஷன் என்னதுங்க? டி அப்படின்னு நம்ம சொல்றோம். Look at the question number 15. A mobile phone has been stolen. There are another 3 suspects, PQR அப்படின்ற. They were questioned knowing that only one of them is guilty. They were questioned knowing that only one of them is guilty. அப்போ ஒருத்தர் தான் அது குற்றவாளின்னு சொல்றாங்க. The responses are as follows. P did not. இதுல பாத்தீங்கன்னா PQR இருக்காங்க. இவன் வந்துட்டு கில்ட்டியா இருந்தானா போய் சொல்றா வந்து இவங்க 2 பேரும் அது ஒண்ணு இல்ல. இவன் உண்மை போய் சொல்றான் தான் இவங்க 2 பேரும் அது ட்ரூ இல்ல. வந்துட்டு இவன் வந்து போய் சொல்றா இவன் ஃபர்ஸ்ட் 2 பேர் தான் வந்துட்டு ட்ரூ. இப்போ நீங்க பாக்குறீங்க 3 கேஸ் தான் வருது. சோ I didn't steal, the Q stole it அப்படின்றான். இவன் சொல்றது வந்து பொய்ன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்போனா இவன் வந்துட்டு சொல்றா Q வந்து ஸ்டோல் பண்ணிருக்கான் நான் திருடல அப்படின்றான் வந்துட்டு. R did not steal, I didn't steal அப்படின்றான் வந்துட்டு. அப்ப இவன் சொல்றது உண்மையா இருந்திருக்கணுமா? அப்போ R இல்ல I இல்ல. அப்படின்னா வந்துட்டு யார் தான் திருடுறாங்க? இவன் சொல்ற மாதிரி வந்துட்டு நானும் திருடல ஆரும் திருடல. அப்ப P தான் திருடுறான். அடுத்து R சொல்றாரு. R சொல்றது உண்மையா தான் இருக்கணும். I didn't steal, I don't know who did it அப்படின்னு. நான் திருடல, எவன் திருடான்றது எனக்கு தெரியல அப்படின்றத அவன் சொல்றான் வந்துட்டு. சரிங்களா? சோ அப்ப இந்த கேசஸ் வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவன் சொல்றது உண்மையா தான் இருக்கு வந்துட்டு. அவன் சொல்றதும் உண்மையா தான் இருக்கு. அப்போ P இருக்கலாம் அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் கேசஸ். ஆனா செகண்ட் பாக்குறீங்க வந்துட்டு P சொல்றது உண்மையா இருந்ததுன்னா I didn't steal, Q stole it. நான் திருடல, நான் Q தான் திருடினான். அப்ப Q தான் பொய்க்காரன். அப்ப R did not steal, I didn't steal. அப்ப ஆனா Q பொய்க்காரனா இருக்கும்போது Q என்ன பண்றான் வந்துட்டுங்க R திருடல அப்படின்றதையும் சொல்றான். R திருடல ஆனா யார் திருடா? I didn't steal அப்படின்றான். ஆனா அக்கார்டிங் டு P வந்துட்டு என்னது வந்துட்டுங்க Q தான் திருட்டு இருக்கான். Q தான் வந்துட்டு திருட்டு இருக்கான். அதுவும் வந்து என்ன இருக்கு கான்ட்ராக்டடா இருக்கு வந்துட்டு. இது வந்து என்ன இருக்கு பொருந்துற மாதிரி இருக்கு. அப்போ இங்க இந்த கேசஸ் வர மாதிரி இருக்கு, இந்த கேஸ் வர மாதிரி இருக்கு. சோ லாஸ்ட் ஒன் பாருங்க வந்துட்டு I did not steal, Q stole it. ஓகே. R did not steal, I didn't steal. அப்ப இது ரெண்டுமே வந்துட்டு என்ன இருக்கு கான்ட்ராக்டா இருக்கு. அப்ப இது ரெண்டுமே கான்ட்ராக்டா இவங்க 2 பேருமே ஒன்னு பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்ல. அப்ப இந்த கேஸ் வரதுக்கான சான்சஸ் இல்ல. அப்ப இந்த 2 கேஸ்ல வந்துட்டு who stole the mobile phone அப்படின்னும் போது அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் போதுமானதா இருக்கு அப்படின்னா இல்ல. சோ ஆன்சர் என்னன்னு சொன்னோம்? cannot be concluded. cannot be என்னதுங்க concluded அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது the team PQR participated in என்னது tournament. என்னது participate என்னதுங்க
tournament in which the team has played with one another exactly once. ஒருத்தர் இன்னொருத்தர் தான் விளையாடுறாங்க. அப்ப எப்படி விளையாடி இருப்பாங்க? P வந்து Q ஓட விளையாடி இருப்பாங்க, P என்னதுங்க R ஓட விளையாடிடும், PQ and PR and என்னது QR ஓட விளையாடி இருப்பாங்க. A win fetches a team 2 points. வின் பண்ணாங்கன்னா 2 பாயிண்ட் and drawனா 1 பாயிண்ட். A team gets no points for a loss. லாஸ் ஆனாங்கன்னா பாயிண்ட் வந்து கிடையாது. Each team has scored என்னது only exactly 1 goal in the tournament. ஒவ்வொரு டீம் என்னது ஒவ்வொரு கோல் அடிக்கிறாங்க ஒரு டோர்னமெண்ட். Each team scored exactly என்னது 1 goal in the tournament அப்படின்றான். The team P got என்னது வந்துட்டுங்க 3 points, Q got என்னது 2 points, R got என்னது 1 point. Which of the following statement is or are true அப்படின்ற வந்துட்டு. அப்ப each team scored என்னது வந்துட்டு exactly என்னது 1 goal in the tournament. 1 goal in the tournament அப்படின்ற வந்துட்டு ஒரு கோல் வந்து அடிக்கிறாங்க. அப்ப P வந்துட்டு என்னதுங்க வந்து 3 points, Q வந்து என்னது 2 points, R வந்து என்னதுங்க 1 point. சோ அப்ப இதை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா P இருக்காரு இல்லைங்களா, P என்ன பண்ண வருங்க எகைன்ஸ்ட் Q கிட்டயும் அதே மாதிரி எகைன்ஸ்ட் R கிட்ட இருப்பாரு. யார்கிட்டயே ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு வின் பண்ணிருக்காரு சரிங்களா, இன்னொன்னு என்ன பண்ணிருக்காரு ஒருத்தர் டிரா பண்ணிருக்காரு, வின் பண்ணிருக்காரு டிரா பண்ணிருக்காரு. ஏன்னா வின் பண்ணா 2 பாயிண்ட், டிரா பண்ணா என்னது வந்துட்டு 1 பாயிண்ட். அப்ப வின் அண்ட் டிரா நடந்திருக்கு. அப்ப யாரோட வின் பண்ணிருக்கான சான்சஸ் இருக்கு? P வந்துட்டு Q ஓட வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா Q வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கு வந்துட்டு. அப்ப R ஓட வின் டிரா பண்ணிருந்தாருன்னா இவருக்கு 1 பாயிண்ட் அவருக்கு 1 பாயிண்ட் போயிருக்குமா? சோ அதனால வந்துட்டு R ஓட டிரா பண்ணிருக்காரு, Q ஓட வின் பண்ணிருக்காரு. Q அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச் என்ன பண்ணிருக்காங்க லாஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கு எகைன்ஸ்டா? P க்கு எகைன்ஸ்டா லாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப Q வந்து யார்கிட்ட வின் பண்ணிருக்காங்க? P கிட்ட தோத்துருக்காங்கன்னா R கிட்ட வின் பண்ணிருந்தாதான் Q-ஆல என்ன பண்ணிருக்க முடியும் வந்துட்டு 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்க முடியும் எடுத்திருக்க முடியும் செஞ்சிருக்க முடியும். அப்ப இவங்க கிட்ட ஒரு வின்னு ஒரு லூஸ் இருக்கு. அப்போ வின் இருக்கிறதுனால 2 பாயிண்ட்ஸ், லூஸா இருந்தா 0 பாயிண்ட் தான். வின்னா இருந்தா 2 பாயிண்ட்ஸ், லூஸா இருந்தா 2 பாயிண்ட்ஸ். அப்ப Q கிட்ட ஆல்ரெடி P கிட்ட தோத்துருக்காரு, அதனால வந்துட்டு அவருக்கு 0 பாயிண்ட்ஸ் வந்தது. அடுத்து R கிட்ட வின் பண்ணிருந்தா 2 பாயிண்ட்ஸ். அப்ப R வந்துட்டு P யோட என்ன பண்ணிருக்காரு டிரா பண்ணிருக்காரு, அதனாலதான் இவரு டிரா மட்டும் தான் பண்ணிருக்காரு. So in the which of the following statements is or are correct? The result of the match between P and Q is draw with the score என்னது with the score 0-0 அப்படின்றா வந்துட்டு. அப்ப the result of the match between P and Q is a draw with the score என்னது 0-0ன்றா. அப்ப ஸ்கோர் என்னன்றா வந்துட்டுங்க 0-0 அப்படின்றா வந்துட்டு. இப்ப டிரா ஆனால என்ன பண்ணி சொல்லிருக்காங்க வந்துட்டு பாயிண்ட் 1 தானே சொல்லிருக்காங்க வந்துட்டுங்க. ஆனா இது எப்படி 0-0 வர முடியுமா? முடியாது. 0-0 வர முடியுமானா முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ன்றா. The number of goals scored by R against Q, Q-க்கு எகைன்ஸ்டா அல்லது வந்துட்டுங்க Q-க்கு எகைன்ஸ்ட் வந்துட்டு 1 அப்படின்ற வந்துட்டு. அப்போ வந்துட்டு ஆனா வந்து என்ன பண்ணிருக்காங்க Q வந்துட்டு யார்கிட்ட வின் பண்ணிருக்காங்க வந்துட்டுங்க R கிட்ட வின் பண்ணிருக்காங்க. அது நம்பர் ஆஃப் கோல்ஸ் ஸ்கோர்ட் பை என்னது R எகைன்ஸ்ட் Q-ன்றா வந்துட்டு. R வந்துட்டு Q-க்கு எகைன்ஸ்டா என்ன பண்ணல கோல் பண்ணவே இல்லை. புரியுதுங்களா வந்துட்டு கோல் பண்ணவே இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 என்னது வந்துட்டு ராங் அப்படின்றோம். அப்ப which are the statements given above is or are correct அப்படின்ற வந்துட்டு. அப்ப எது கரெக்ட் வந்துட்டுங்க அந்த ரெண்டுமே என்னது வந்து ஃபால்ஸ் தான். neither 1 nor என்னதுங்க 2, neither 1 என்னதுங்க nor 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். Now look at the question number 63. A question is given followed by another 2 statements 1 and 2. Consider the questions and the statement and mark the correct option அப்படின்ற. அப்ப in a football match team P playing another against another Q was begun by another 3 goals with another 10 minutes remaining. Does team P win the match அப்படின்ற. இப்ப இந்த क्वेश्चन பாக்குறீங்க in a football match team P playing against another Q was begun by 3 goals with another வந்துட்டுங்க 10 minutes remaining. இப்போ 3 கோல் என்ன இருக்காங்க வந்துட்டு ஒன்னு அடிக்கணும் வந்துட்டு அதே மாதிரி 10 minutes தான் வந்துட்டு. Does team P win the match அப்படின்றா வந்துட்டு. ஓகேங்களா, team P scored என்னது 4 goals in last 10 minutes. அப்போ லாஸ்ட் 10 minutesல என்ன பண்றாங்க வந்துட்டு 4 goals அடிக்கிறாங்களா. அப்ப லாஸ்ட் 10 minutesல 4 goals அடிக்கிறாங்க. இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒன்னும் வந்து 10 minutes தான் இருக்கு. அந்த 10 minutes வந்துட்டு 3 goals என்ன இருக்காங்க பெயின்ல இருக்காங்க வந்துட்டு. அப்போ டீம் P scored என்னது 4 goals in the last 10 minutes வந்துட்டு. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஆல்ரெடி சஃபிஷியன்ட் ஆனா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்றனா வந்துட்டு அந்த லாஸ்ட் 10 minutesல P எவ்வளவு கோல் அடிச்சிருக்கான்றதான் சொல்லியிருக்கான். அந்த லாஸ்ட் 10 minutesல Q வந்து எவ்வளவு கோல் அடிச்சிருக்கானா இல்ல அடிக்கலையா அடிச்சிருக்கானா அப்படின்றத அவன் சொல்லல. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ஆல்ரெடி சஃபிஷியன்ட் ஆனா கிடையாது. அடுத்து பாருங்க இந்த டீம் Q scored a total of என்னது 4 goals in the வந்துட்டு மேட்ச். அப்ப டோட்டலா எத்தனை கோல்ஸ் வந்துட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னா மேட்ச்ல வந்துட்டு கோல்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 4 கோல்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் டோட்டலாவே வந்துட்டு. ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் வந்துட்டு நீங்க சஃபிஷியன்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கவனிக்கணும்
a football match between a team playing against another Q was began by another 3 goals. அப்ப began by 3 goals அப்படின்னா இப்ப நீ சான்சஸ் நீங்க பார்க்கணும் வந்துட்டு இவன் P வந்துட்டு ஒரு கோல்ஸ் கூட அடிக்காம இருக்கலாம் 0 கோல்ஸ். அப்ப Q வந்து என்ன பண்ணிருக்கலாம் 3 கோல்ஸ். சப்போஸ் இவங்க வந்து 4 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க டோட்டலான இவங்க என்ன வந்துட்டு 1 கோல்ஸ். அப்ப 2 சான்சஸ் வருது வந்துட்டு 2 என்ன வந்துட்டுங்க சான்சஸ் வந்துட்டு வருது. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அப்ப 2 சான்சஸ் வரும்போது வந்துட்டுங்க ஸ்டேட்மெண்ட் 2 alone also it's not sufficient to say the answer தான் நம்ம சொல்றோம். ஏன்னா 0 and 3 என்னது 1 and 4 அப்படின்னும் போது 0 and 3 என்னது 1 and 4. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த முன்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவன் இப்ப இந்த இடத்துல அவன் சொல்றான் டீம் கியூ கோல் சோல்ட் டோட்டல் ஆஃப் என்னது 4 கோல்ஸ் இந்த மேட்ச் வந்துட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்றான் கடைசியா வந்து கூடிய அந்த 10 மினிட்ஸ்ல வந்துட்டு ஒரு கோல்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறான். சரிங்களா? இப்போ அப்ப 4 கோல்ஸ் ஆயிடுது. இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஓவராலே 4 கோல்ஸ் தான். அப்ப P வந்து 1 கோல்ஸ் தான். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வச்சுட்டு வந்துட்டு டஸ் டீம் P வின் த மேட்சஸ் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா வந்துட்டு P வந்து மேட்ச் வின் பண்ணிருக்காரா இல்லையாடா அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது. இங்கே என்ன வந்துட்டு டீம் கியூ ஸ்கோர் டோட்டல் ஆஃப் என்ன வந்து 4 கோல்ஸ் இந்த மேட்சஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. அந்த மேட்ச்ல 4 கோல் அடிக்கிறான் அவ்வளவுதான். P கோல் அடிச்சானா இல்லையான்றதே வந்து சொல்லல இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்துட்டு. புரியுதுங்களா? வந்துட்டு அடிச்சிருக்கானா ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு பார்க்கும்போது அப்பதான் என்ன பண்றீங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றீங்க. அப்ப when you combine this 2 அப்படின்னும் போது இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்போ என்ன சொல்லலாம் வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு கம்பைன் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு P scored 4 goals in the last 10 minutes. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் கரெக்டா இருக்கு. இதையும் பண்ணி பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவீங்க நீங்க வந்துட்டு அப்ப P வந்துட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்துட்டு 4 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. அப்ப லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல 4 கோல்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா இந்த கேசஸ் பார்க்கும்போது வந்துட்டு இங்க 0 ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல எதுவுமே கோல் அடிக்காம இருக்கும்போது வந்துட்டு இப்போ வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல 4னா Q என்ன இருக்காங்க அது 4. சப்போஸ் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1 அப்படின்னும் போது 1 கோல் அண்ட் 1 4 போது இவர் 5 கோல் எடுத்தாரு இவர் என்னது 4 கோல் தான் இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு we are not able to say who is going whether P is the winner or loser அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப ஆன்சர் நீங்க என்ன நீங்க சொல்லணும் அப்படின்னா பார்க்கணும். இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாலும் வந்துட்டு ஆன்சர் சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின் can't be answered even using any of the statement. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியாது ஆன்சர்ஸ் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்றதான் சொல்லணும். இது கொஞ்சம் பாக்குறதுக்கு அப்படியே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். டீப்பா ஜாயின் the question can't be answered even using any of the statement அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ 64th கொஸ்டின் பாக்குறீங்க. A question is given followed by another 2 statements 1 and 2. Consider questions and statement and mark the correct option அப்படின்ற. Is P plus Q square minus 4Q where P and Q are natural number அப்படின்றா வந்துட்டு P and Q are natural number positive அப்படின்றா வந்துட்டு. Is P plus Q square minus 4PQ positive அப்படின்னு தான் கேட்கிறான். இது வந்து பாசிட்டிவ். இங்க வந்து வேற P and Q are natural numbers அப்படின்னு சொல்லிட்டான். நேச்சுரல் நம்பர் அவன் பாசிட்டிவான்னு கேட்கிறான் அவ்வளவுதான். இந்த P plus Q ஹோல் ஸ்கொயர் போது பாருங்க P ஸ்கொயர் பிளஸ் என்னதுங்க Q ஸ்கொயர் பிளஸ் என்னதுங்க A plus B ஹோல் ஸ்கொயரா அப்ப 2 into என்னது PQ மைனஸ் என்னதுங்க 4PQ. இதை நீங்க பண்ணீங்கன்னா இருக்கும் P ஸ்கொயர் பிளஸ் என்னதுங்க Q ஸ்கொயர் மைனஸ் என்னது 2PQவா. அப்ப நீங்க பாருங்க இது என்ன ஃபார்முலா A ஸ்கொயர் மைனஸ் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா. அப்ப A minus B whole square formula என்னது A square plus B square minus என்னதுங்க 2AB. அப்ப P minus Q whole square P minus Q என்னதுங்க whole square. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நான் இப்படி ரீரைட் பண்ணிருக்கேன் P minus Q whole square. அப்ப இந்த P minus Q whole square போது இங்க நெகட்டிவ் வந்தாலும் சரி இல்ல பாசிட்டிவ் வந்தாலும் சரி இந்த சீக்வன்சஸ் கண்டிப்பா என்ன இருக்கும் வந்துட்டு பாசிட்டிவா தான் இருக்கும் வந்துட்டு பாசிட்டிவா தான் இருக்கும் வந்துட்டு. அது வந்து P யோட வேல்யூ கிரேட்டர் தான் இருந்தாலும் சரி லெஸ் தானே. ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணா உனக்கு என்னதான் வந்துட்டு பிளஸ் தான். சரிங்க பிளஸ் ஸ்கொயர் பண்ணா உனக்கு என்னது பிளஸ் தான் வந்துட்டு. அப்போ வந்துட்டு the question can be answered even without using any of the statement. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீ கம்பைன் பண்ணாலும் என்ன பண்ண முடியும் உங்களால ஆன்சர்ஸ் வந்துட்டு சொல்ல முடியும் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்க இங்க 20 கிரிக்கெட் மேட்ச் 3 players XY Z scored a total of என்னதுங்க 37 runs. மூணு பேரும் சேர்ந்து 37 ரன் அடிக்கிறாங்க. The ratio of the number of runs scored by X to the number of runs scored by Y is equal to the ratio of the number of runs scored by என்னது Y to the number of runs scored by என்னதுங்க Z அப்படின்ற வந்துட்டுங்க. அப்ப the ratio of number of runs scored by என்னதுங்க X to the number of runs scored by Y which is equal to the ratio of the number of runs scored by என்னதுங்க Y to என்னதுங்க Z அப்படின்ற. அப்ப X by Y is equal to Y by Z என்ற. அப்ப ratio X is to Y is to என்னதுங்க Z உங்களுக்கு கிடைக்கும். ரேஷியோ இருக்கும் X is to Y is to Z கிடைக்கும் வந்துட்டு. இப்போ நீங்க வந்துட்டு X is to Y is னா XK
yக்கு zk தான் கொடுப்பேன். அப்ப the given data is not sufficient to say the answer. மறுபடியும் உங்களுக்கு in terms of k ல தான் வரும், unknown-ஆ இருக்கு. இது எல்லாமே எல்லா terms சொன்னீங்க. டோட்டல் பார்ட்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் x plus y plus zk அப்படின்னு தான் வரும். which is equal to 37 வரும். அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, வந்துட்டு x எவ்வளவுன்னு ஸ்பெசிஃபிக்கா ஸ்கோர் பண்ணிருக்காரு, y எவ்வளவு, ஏன்னா இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, செய்ய முடியாது வந்துட்டு. ஓகேங்களா? So, given data is not sufficient to say the answer. இப்போ இந்த வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3 இந்த மூணு வேல்யூமே உங்களால சொல்ல முடியுமானா முடியாது. ஸோ இப்போ cannot be என்னது வந்துட்டு determine due to insufficient data. கொடுத்துருக்க டேட்டா என்ன இருக்கு, இன்சஃபிஷியண்டா இருக்கிறதுனால உங்களால கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. அடுத்து பாருங்க 66. Let p plus q is equal to 10 where p and q are என்னதுங்க integer. p and q are என்னதுங்க integer. வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. The maximum value of p and q when p and q are past integer. அப்ப past integer இருக்குன்னா one and only possible தான் பார்க்கணும். நீங்க வந்துட்டு பாருங்க என்னென்ன பாசிபிள் வேல்யூ எல்லாம் இருக்கு பாருங்க. 1 9 சரிங்களா, அடுத்து வந்துட்டு 2 என்னதுங்க 8, 3 என்னது 7, 4 என்னது 6, 5 5 இப்படி வரும். 5 5 போது ரெண்டுமே சேமா இருக்க முடியாது இல்லைங்களா. p and q are integer, டிஃபரெண்ட் இன்டிஜர்ஸ் தானே வந்துட்டுங்க. சோ அப்ப உங்களுக்கு என்ன வரதுக்கான சான்சஸ் இருக்கு வந்துட்டுங்க, let p plus q this is equal to 10 where p and q are என்னது integers அப்படின்ற வந்துட்டு. இப்போ மேக்ஸிமம் பாசிபிள் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் p and q போது என்னது இங்க வந்து 9 வரும், இது என்னது 16, இது மல்டிப்ளை பண்ணா 21, இது என்னது 24ங்களா, என்னதுங்க 24. மேக்ஸிமம் வேல்யூ என்ன வருது வந்து 24 வருது வந்துட்டு. அடுத்து the maximum value of p and q when p is greater than or equal to என்னது -6, q is greater than or equal to என்னது வந்துட்டுங்க -4 அப்படின்ற வந்துட்டு என்னதுங்க -4. அப்ப இதோட மேக்ஸிமம் வேல்யூ போது நீங்க நெகட்டிவ் வேல்யூ, ஆனா இங்க நெகட்டிவ் வேல்யூனும் போது உங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு வேல்யூ பாசிட்டிவா ஒரு வேல்யூ நெகட்டிவா எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க -6 எடுத்துக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வந்துட்டு +16 -6 சப்போஸ் q ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் than or equal to 4ன்றதுனால இங்க இப்படி கன்சிடர் பண்ணிக்கங்க. ஆனா நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், மினிமம் வேல்யூ தான் கிடைக்கும். ஆனா மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறதுனால அப்ப ரெண்டுமே என்ன இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். ரெண்டுமே என்ன இருக்கணும் ஃபர்ஸ்ட், அப்ப ரெண்டுமே பாசிட்டிவா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும் 4 and 6 தான் மறுபடியும் வரும் வந்துட்டு. அப்ப அதுக்கு வேல்யூ நீங்க எடுக்கும்போது வந்துட்டு இதே மாதிரி வேல்யூ தான் வரும். அந்த வேல்யூ எடுக்கும்போது 4 and 6 தான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூயா வந்து நிற்கும். அப்போ 4 and 6 இங்க என்னது 24. அப்ப வேல்யூ 1 வந்துட்டோம், வேல்யூ 2 என்ன இருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி நம்ம சூஸ் பண்ணோம், ஆப்ஷன் சி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 67. Consider a set of another 11 numbers, value 1 and value 2. The minimum value of the average of the numbers of set when they are consecutive integer greater than or equal to -5. அப்ப greater than or equal to -5 போது consider -5a மைனஸ் என்னது வந்துட்டு 4 -3 -2 -1 0. 11 கொடுத்தனால மறுபடியும் என்னது வந்துட்டு 1 2 3 என்னதுங்க 4 5. அப்ப இதோட ஆவரேஜ் உங்களுக்கு என்னதா இருக்கும் வந்துட்டு 0வா இருக்குமா. ஏன்னா ஆவரேஜ் போது என்னது சம் ஆஃப் தி வேல்யூ டிவைட் பண்ணதுங்க நம்பர் ஆஃப் வேல்யூ. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஆப்வியஸா 0வா தான் இருக்கும். அப்ப 0. The minimum value of the product of the numbers of set when they are considered non-negative integer. அப்ப non-negative integer start from என்னது வந்துட்டு 1 non-negative integer start from என்னது 1. அப்போ சாரி 0 இந்த 1 ட்ட பாருங்க. non-negative integer start from என்னது 0 அப்படின்ற வந்துட்டு. இல்ல பாசிட்டிவ் இன்டிஜர் நம்பர் 1 2 3 4. non-negative integer நம்பர் ஹோல் நம்பர் தான் நம்ம என்ன சொல்றோம், non-negative integer சொல்றோம். வந்து ஆல் கவுண்டிங் நம்பர் இன்க்ளூடிங் 0 அதான் நம்ம என்ன சொல்றோம் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 0 அப்ப 0வோட எந்த நம்பர் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் வந்துட்டு உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் 0. அப்ப இங்கே 0 இங்கே 0, அப்ப ரெண்டு வேல்யூமே என்னது வந்து ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப வேல்யூ 1 which is equal to என்னங்க வேல்யூ 2 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த क्वेश्चंसக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் யோசிச்சிருந்தாவே ஹிட் பண்ணிருக்கலாம். the average of the three numbers p q r is என்னது k அப்படின்ற p q r is என்னது k. p is as much more than the average as q is less than the average அப்படின்ற வந்துட்டு. அப்ப ஆவரேஜ் விட எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கு லெஸ் தான இருக்கு. அப்ப p என்ன பண்ணாரு q கிட்ட வந்து கொடுத்து ஈக்குவலைஸ் பண்ணிருப்பா. ஆவரேஜ்னாவே என்னது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஈக்குவல் என்னதுங்க டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 5 இருக்குன்றத வச்சுக்கோங்களேன், 5 10 15. இப்போ இது வந்துட்டு p இதை வந்துட்டு 6. உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்றேன் வந்துட்டு q சரிங்களா. இப்போ இதுக்கு மூணுத்துக்கு ஆவரேஜ் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது 10 தான் இருக்கும். இப்போ வந்து q வந்துட்டு 10ஓட எவ்வளவு கம்மியா இருக்கு 5 கம்மியா இருக்கு வந்துட்டு. அப்ப p வந்துட்டு ஆவரேஜ் வேல்யூட எவ்வளவு அதிகமா இருக்கு வந்துட்டு 5 அதிகமா இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா, அதான் அந்த பாயிண்ட் வந்துட்டு பாயிண்ட் சரிங்களா. சோ அப்ப என்ன பண்றோம் p தான் வந்துட்டு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க வந்துட்டு q கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க செஞ்சிருக்காங்க வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம் இல்லையா. அப்ப கண்டிப்பா r உடைய வேல்யூ வந்துட்டு ஆவரேஜ் என்னவோ அதுதான் r ஓட வேல்யூ. r ஓட வேல்யூ என்னவோ அது ஆவரேஜ் r வந்து யாருக்கும் கொடுக்கவும் இல்லை என்ன பண்ணல வாங்கவும் இல்லை. அப்படின்னா அதோட மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு r என்ன பண்ணிக்கிறாரு என்ன ஆவரேஜோ அதுதான் ஹோல்ட் பண்ணிருக்காரு, ஹோல்ட் பண்ணிருக்காரு.
ஸோ நம்பர் உங்களுக்கு புரியுது, நீங்க எந்த மாதிரி போட்டீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் அப்படின்ற, அப்ப ஆர்ன்றது என்னது கே, ஆரோட வேல்யூ என்னதுங்க கே. இந்த பாயிண்ட் புரியுதா? I hope you all understand. அடுத்து பாருங்க, let x be the real number between என்னது 0 and என்னதுங்க 1 அப்படின்ற, 0 and என்னது 1. which of the following statement is are correct அப்படின்ற, which of the following statement is correct அப்படின்னும் போது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 0 and 1 ன்ற நீங்க 1/2 ன்னு எடுத்துங்க x ஓட வேல்யூ. அப்போ 1/2 ஸ்கொயர் பண்றீங்க, இது என்ன பண்றீங்க கியூப் பண்றீங்க. சும்மா 1/4 இது என்னது 1 என்னது 8 ஆ, 1/4 is greater than என்னது 1/8 ஆ. அப்ப கண்டிப்பா நீங்க எந்த வேல்யூ எடுத்து பண்ணீங்கனாலுமே சரி, ஏன்னா டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணும்போது டினாமினேட்டர் என்ன ஆகும், கொஞ்சம் பெருசாகும், கியூப் பண்ணும்போது ரொம்ப பெருசாகும். அப்ப டினாமினேட்டர் பெருசா அதோட வேல்யூ என்ன இருக்கும் வந்துட்டு சிறுசாகும் வந்துட்டு. சரி, அப்ப ஆப்வியஸா x ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than x கியூப். இப்ப இங்க பாக்குறீங்க வந்துட்டு, சோ x ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா எடுத்துக்கலாம். 1/4 இங்க வந்துட்டு 1/4. இப்போ 1/4 இப்ப நீங்க வந்துட்டு 1/4 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. இப்போ 1/4 ஸ்கொயர் ரூட் எடுத்தா நீங்க 1/2 தான் கிடைக்கும் வந்துட்டு. சோ இப்போ என்னது 1/4 இஸ் கிரேட்டர் than 1/2 ஆ இல்ல. சரிங்க, 1/4ன்றது 0.25, 1/2 0.5 லெஸ் தான் இருக்கு. நீங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஏன் ரூட் கொடுத்துருக்கோம், நான் ஸ்கொயர் ரூட்டா எடுத்துக்கிறேன் வந்துட்டு. இல்ல இது நீங்க கொஞ்சம் ரீரைட் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than என்னது x ன்னு அர்த்தம் வந்துட்டு, அதோட மீனிங். நீங்க 1/6 கூட வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன், இல்ல 1/3 கூட வச்சுக்கலாம். அப்போ 1/3 ஸ்கொயர்னா 9, 1/9 இஸ் கிரேட்டர் than 1/3 ஆ இல்ல. சோ அப்ப செகண்ட் ஒன் என்னது ஃபால்ஸ். அப்ப ஆன்சர் என்ன பண்ணோம், ஒன்லி ஒன்ன்றது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது கரெக்ட் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அடுத்து இதுவும் ஸ்டேட்மெண்ட், டைரக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இஃப் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ நேச்சுரல் நம்பர் இஸ் என்னது 10, வாட் கேன் பி செட் அபௌட் தி நேச்சுரல் நம்பர் which are divisible by என்னது வந்துட்டுங்க 5, which are என்னதுங்க divisible by 5. அந்த நேச்சுரல் நம்பர் என்னதான் divisible 5 னா. and lie between these two number, lie between என்னதுங்க these two number அப்படின்ற. So what can be said about the natural number which are divisible? அந்த நம்பர்ஸ் என்னது வந்துட்டு divisible 5 ஆ இருக்கணும். and lie between these two number na there is only one such number ன்றோம். there are only two such numbers. there can be another more than one such number. no such number exists. the difference between any two natural number is என்னது 10 அப்படின்ற வந்துட்டு. எந்த டூ நேச்சுரல் நம்பர்னா இப்ப 22 and என்னது வந்துட்டுங்க 12 அப்படின்ற வந்துட்டு. இது என்னது 10 ன்றோம்னு வச்சுங்களேன். ஆனா what can be said about the natural number which are divisible by 5? அப்ப 5 ஆல இது divisible ஆகுமா? இது 5 ஆல divisible ஆகுமானா இது ஆகாது. சரி, நான் என்ன சொல்றான் வந்து 5 ஆல divisible ஆகும்ங்கறத வந்து சொல்றான் வந்து. அப்ப 5 ஆல divisible ஆகுறதுன்னும் போது 15 and என்னது 5, இல்ல 20 and என்னது வந்துட்டுங்க 10, இந்த மாதிரி தான். அப்ப இந்த 15ன்றது இந்த நம்பர்ஸ், இந்த நம்பர் என்னது divisible ஆகுது, அதோட ரிமைன் அது divisible ஆகுது, அதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கு 10 ன்னு கிடைக்குது அவங்க கொடுத்துற கண்டிஷன் பிரகாரம். அப்ப there can be more than another one such number. அப்ப எத்தனை நம்பர் இருக்கலாம் வந்து 15 5 இருக்கலாம், 20 10 இருக்கலாம், வந்து 95 என்னது 85 இருக்கலாம், 95 and 85 அப்படின்னு இருக்கலாம். அப்போ there can be another more than one such number அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்துட்டு. Now look at the question number 75. P is the brother of என்னதுங்க Q and R ன்றாங்க. P is the brother of என்னதுங்க Q and R. S is the R's mother அப்படின்ற. S வந்துட்டு R's mother. And T is P's father. அப்ப P ஓட ஃபாதர்னா S and T என்னதுங்க husband and wife. How many of the following statements are definitely true அப்படின்ற. குடுற ஸ்டேட்மென்ட்ல எதெல்லாம் definitely true கேக்குறேன். S and T are couple. S and T are couple-ஆ கரெக்ட். Q is T son-ஆ அது சொல்ல முடியாது, டெஃபினட்டா சொல்ல முடியாது. அவன் டெஃபினட் ட்ரூ தான் கேட்கறான், ஏன்னா Q ஓட ஜெண்டர் தெரியாது. T is Q's father-ஆ அது கரெக்ட். S is P's mother-ஆ அதுவும் கரெக்ட். R is T's daughter-ஆ அதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா ஜெண்டர் தெரியாது. P is S son-ஆ S ஓட son. Select the correct answer using the code given below. Only another 4. 4. அப்ப எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்குன்னா 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே இருக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இங்க 78 பாருங்க. இந்த 5 digit number PQRST all different digits such that T not equal to என்னன்றாங்க 0 அப்படின்றோம். T not equal to என்னதுங்க 0. and P is thrice T ன்ற. R is greater than என்னதுங்க Q by another 4 while Q is another greater than another R. அப்போ இங்க இந்த P is thrice T ன்றதுனால பாருங்க P Q R S T. இப்போ என்ன வரலாம் வந்துட்டு 1 னா 3 ஆ, 2 னா என்னதுங்க 6 ஆ, 3 னா என்னது ஏன்னா 4 வர முடியுமா, 4 னா 2 ஆகிடும். நான் சிங்கிள் டிஜிட் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க சான்சஸ் வந்துட்டு P and T-க்கு வந்துட்டு இத்தனை சான்சஸ் இருக்குன்னு வச்சு. அடுத்தது S is greater than Q by என்னதுங்க 4ங்களா, S is greater than Q by என்னதுங்க
4. And Q is greater than R by என்னதுங்க 3. Q is greater than R by என்னதுங்க 3. அப்போ R plus என்னது வந்துட்டுங்க Q வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 plus R. ஸோ அப்போ ஆல்ரெடி என்ன இருக்கு நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா SS equal என்ன வந்துட்டுங்க 4 plus 3 என்னது 7 plus R. அப்போ அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்க்கும் ஆருக்கும் உண்டான டீவியேஷன் உங்களுக்கு என்ன இருக்கும் வந்துட்டு 2 தான் இருக்கும். எஸ்க்கும் ஆருக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் 7 இருக்கும். 7 டிஃபரன்ஸ் பிட்வீன் S minus R என்ன இருக்கும் வந்துட்டு 7. என்ன நம்பர் தான் இருக்கு 9 and என்னது வந்துட்டு 2, 8 and என்னது வந்துட்டு 9 2 7, 8 minus என்னது 1. 7 minus 7 வருமா வராது. அப்போ S and R க்கு இந்த சான்ஸ் தான் 9, 2 and 8 1 அப்படி இருக்கும். 8 1. இப்போ முடிஞ்சது क्वेश्चंस. கொஞ்சம் யோசிச்சிருந்தாலே அடிச்சிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஒரு 8-9 क्वेश्चंस தான் டிஃபிகல்ட்டி நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா அதையும் கொஞ்சம் யோசிச்சா ஈஸியாவே அடிச்சிருக்கலாம். அது நம்ம லாஸ்ட் இயர்ல கொடுத்துருக்க எல்லா क्वेश्चंसமே வந்திருக்கு. நம்ம அந்த கொடுத்த ஒரு 850 क्वेश्चंस கொடுத்தது எல்லாமே நமக்கு என்ன இருந்துச்சு ஒரே சேம் பேட்டர்ன், சேம் மாடல், சேம் கண்டென்ட் வச்சு நம்ம கேட்டிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஓகே, பாருங்க வந்துட்டு என்னது எஸ் அண்ட் என்னது வந்துட்டு எஸ்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் 9 போடுறீங்க. ஸோ ஆரோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ ஆரோட வேல்யூ வந்துட்டு என்ன இருக்கும் வந்து 2 போடுறோம். அடுத்தது இங்க 9 2 போட முடியுமா? இங்க 9 2 போடலாமா? சரி, அதான் இங்கதான் போடணும். அது ஆல்ரெடி அன்பிளேஸ் பண்றேன் 9 2. இங்க 9 and 2 போட முடியுமா? முடியாது. காரணம் என்னன்னா 2 வந்துட்டு ஆல்ரெடி TF வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல 9 2 போட முடியாது. ஆனா இந்த இடத்துல 9 2 போட முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல 9 2 போட முடியாது. ஆல்ரெடி பியோட வேல்யூ 9 இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன போடலாம் வந்துட்டு 8 and 1 போடலாமா? 8 1 போடலாம். சோ இந்த இடத்துல 9 2 போட முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப பேலன்ஸ் வந்து என்னது 8 and 1 போட முடியுமா? 8 and 1. இங்க 8 and 1 போட முடியுமா? 1 ஆல்ரெடி நம்ம T அசைன் பண்ணிட்டோம், அதனால வரதுக்கான சான்சஸ் இல்லை. அடுத்து வந்துட்டு R வந்துட்டு Q வந்துட்டு R விட வந்துட்டு 4 வந்து கிரேட்டர்ன்றோம். அப்போ 4 கிரேட்டர்னும் போது என்னதுங்க 2 plus என்னதுங்க 3 கிரேட் 2 plus 3 என்னது 5 வரலாம். அடுத்து 1 plus வந்துட்டு என்னதுங்க 3 4 வரலாம். அடுத்து 1 plus 3 என்னது 4. ஸோ இப்போ எத்தனை பேர் தான் இருக்கு பாருங்க. how many சச்சி 5 digit number can be formனா 3 digits 3 numbers. how many சச்சி 5 digit numbers are possibleனா 3 numbers நம்மளால என்ன பண்ண முடியும் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, look at the question number 79. X can complete 1/3 of the certain work in 6 days. அப்போ 1/3 of the work வந்துட்டு 6 days னா entire work என்னதுங்க 18 days எடுத்து பாரா. Y can complete the 1/3 of the same work in 8 days. So 1/3 of the work வந்து 8 days னா entire work 8 times of 3 24 days. Z can complete 3/4 of the work. 3/4 the same work என்னது 12 days ஆ. அப்ப 3/4 போது என்னது entire work பண்ணும்போது அவர் என்னது வந்துட்டு 4 16 days எடுத்து பாரு. எவ்வளவு எடுத்து பாருங்க 16. all of them work together அப்படின்ற. அப்போ உங்களுக்கு LCM பாக்குறீங்க. அப்போ LCM பாத்தீங்கன்னா என்ன வருது வந்துட்டு 24 18 16 144 யூனிட். 100 என்னது 44. இது டைம், இது என்னது ஒர்க், இது என்னது இப்போ எஃபிஷியன்சியா. அப்ப 144 18 போது உங்களுக்கு என்ன வருது வந்துட்டு 18 8 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாரு. ஒரு 24 போது இவர் என்னது 6 யூனிட் முடிச்சிருப்பாரு. 140 இவர் என்னது 9 யூனிட் முடிச்சிருப்பாரு. யாரு வந்துட்டு Z வந்துட்டு 9 யூனிட் முடிச்சிருப்பாரு. all of them work together for n days and then X and Z kite அப்படின்ற வந்துட்டு. இப்போ all of them work for என்னது வந்துட்டுங்க ஒர்க் together for என்னது n days வந்து ஒர்க் பண்றாங்க. அந்த n daysல எவ்வளவு பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க 8 plus X plus என்னது 9 6 8 14 14 23 பார்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க n daysல. அது போயிட்டாங்க. அடுத்தது யாரு குயிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா XZ போயிட்டாங்க. Y alone frees the remaining work in 8 2/3 days. அப்ப 8 2/3 னா 8 24 plus 26. அப்ப 26/3 daysல வந்துட்டு Y alone ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஒரு நாளைக்கு Y வந்து எவ்வளவு பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 6 பார்ட்ஸ். அப்ப 6/3 போது என்னது 2 56 times of 2 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரி 26 times of 2 என்னது 52. அப்ப 23n plus 52 இதுதான் என்னது 144. 144 minus 52 போது என்னது 100 minus 8. So 100 minus 92. 92 by என்னது 23. இதான் என்ன? அப்ப எவ்வளவு நாள் சேர்ந்து செஞ்சிருக்காங்க 3 பேரும் 4 days வந்து 3 பேரும் என்ன பண்ணிருக்காங்க சேர்ந்து செஞ்சிருக்காங்க. ரொம்ப டைரக்டான கொஸ்டின். கொஞ்சம் யோசிச்சிருந்தாவே போதும். டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டைம் அண்ட் ஒர்க் மாடல் மட்டும். ஓகே, சோ தட் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் அது. So look at the question number 76. If no is scored as என்னது 210 and not is scored as என்னது 420. அப்ப பொசிஷன் நான் என்னோட பொசிஷன் அதே 14 பொசிஷன் of the written English alphabet. ஓட பொசிஷன் அதே 15 15 into 14 210. அதோட மறுபடியும் ஒரு 20 ஆட் பண்ணா 4200. நோட் 21,000. then how
these notes extra s மட்டும் தான் வருது. அப்ப s ஓட பொசிஷன் அது 19. அப்ப இந்த 21,000 ஓட ஒரு 19 மட்டும் ஆட் பண்ணா போதுமா? ஆட் பண்ணது வந்துட்டுங்க. ஸோ 1 into 9 9ல தான் வரணும் வந்துட்டு. ஸோ ஆப்ஷன் வந்து 3,99,000. 3 lakh என்னதுங்க 99,000. கோடிங்ல பாருங்க வந்துட்டு கோடிங் வந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு. டைரக்ட் ஈஸி. அது ரீசனிங் பொறுத்த வரைக்கும். If France is another code as another 654321 and Germany is code as another 9158437, then how is the Hammond coded? இப்ப பாக்குறீங்க வந்துட்டு இது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷனாவே இருக்கு. ஏன் சார் சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க வந்துட்டு ஆர் இங்க தேர்ட் பொசிஷன், இங்க இருந்து செகண்ட் பொசிஷன். இங்க பாருங்க செகண்ட் பொசிஷன்ல 5 இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல 5 இருக்கு. ஏ வந்து இங்க இ பாருங்க, இ வந்து இங்க எத்தனை லாஸ்ட் பொசிஷன் என்ன இருக்கு 1 இருக்கு. இ டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். இ இங்க எத்தனை இருக்கு 1 இருக்கு. அப்ப இதெல்லாம் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். அதுல டைரக்ட் அசைனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த ரெண்டு வேர்ட்ல என்ன லெட்டர் யூஸ் பண்ணிருக்கானோ அதே லெட்டர் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க வந்துட்டு. வேற ஒண்ணுமே கிடையாது. ஒய் அப்படின்ற வந்துட்டு ஒய் வந்து இங்க ஜெர்மனில லாஸ்டா இருக்கு. அப்ப ஒய் லாஸ்ட்ல என்ன இருக்கு 7. கண்டிப்பா 7. அப்ப இது ரெண்டு வராது. அப்ப இது ரெண்டுல தான் தான். இந்த செகண்ட் பொசிஷன் கரெக்டா இருக்கு. அப்ப தேர்ட் பொசிஷன் மட்டும் பாக்குறேன் எம். எம் இங்க எத்தனாவது இருக்கு 4th. அப்ப 4th இருக்கு என்ன இருக்கு 8. அப்ப 8 வரணும். அப்ப ஆப்ஷன் வந்து 71813. 7-1 என்னதுங்க 813. ஈஸி, டெட் ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் இல்லையா? சோ அடுத்து பாக்குறோம் வாட் இஸ் த x in the sequences ன்னு கேக்குறோம் வந்துட்டு. சோ the x in sequences வந்து என்னன்னு பார்க்கலாம் வந்துட்டு. சோ டிஃபரன்ஸ் என்ன வந்துட்டுங்க 2 அடுத்த டிஃபரன்ஸ் என்னது 3, அடுத்த டிஃபரன்ஸ் என்னது 5, அடுத்த டிஃபரன்ஸ் என்னது 2 3 5 ன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு என்னதான் அப்படியே நம்மளுடைய சீக்வென்சஸ் ஈஸியா சொல்லலாம் வந்துட்டு. சோ 7 அடுத்து 7 அடுத்து அப்ப என்ன வரணும் வந்துட்டு 11 தான் வரணும். அப்ப 18 + 11 என்ன இருக்கும் வந்துட்டுங்க 29. அப்ப சக்சஸ் டேர்மோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரைம் நம்பரா கிடைக்குது வந்துட்டு. அப்போ வாட் இஸ் தி மிஸ்ஸிங் டேர்ம் இந்த சீரியஸ் அப்படின்னும் போது என்ன வந்துட்டு 29. ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். நம்மளுடைய ரேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் இந்த 53 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது, கொஞ்சம் நான் மேக்ஸ் பேக்ரவுண்டா இருக்கிறவங்களால என்ன பண்ணிருக்க முடியாது செஞ்சிருக்க முடியாது வந்துட்டு. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும் ஈஸியா ஹிட் பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம் வந்துட்டு. ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் வந்துட்டு. இப்போ நம்ம சின்னமையா ஐஎஸ் அகாடமில வந்துட்டு லாஸ்ட் இயர்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 95% கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே என்ன இருக்காங்க அதே சேம் கண்டென்ட் சேம் மாடல் பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 34 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அட்டன் பண்ணிருக்காங்க. அந்த 34 ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க வந்துட்டு மோர் தென் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க 40 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கரெக்டா அட்டன் பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க வந்துட்டு. ஸோ உங்களுக்கு வேற டவுட்டா இருந்தது அப்படின்னா சந்தேகமா இருந்தது அப்படின்னா வந்துட்டு கைண்ட்லி கான்டாக்ட் அஸ். Thank you.